ஐயோ என்ன இதெல்லாம்? நானே பரிமாறிக்கிட்டேன். ஏன் செல்லம், நான் டான்ஸ் பாடத்தை முடிச்சிட்டு வரதுக்குள்ள அப்படி என்ன அவசரம்? நான் ஆபீஸுக்கு லேட்டா போனா எங்க ஆபீஸர் குச்சிப்புடி கதகளி பரதம் எல்லாம் சேர்ந்து ஆடுவாரு. கொஞ்சம் சாம்பார் போட்டுக்க. உன்னை பார்த்த பாவமா இருக்கு. அதுக்குதான் சொல்றேன், நீ சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கன்னு. தங்கச்சி கல்யாணத்தை முடிக்காம இந்த தடியனுக்கு என்ன அவசரம்? 4 பேர் திட்டவா? தங்கச்சி தான் கல்யாணமே பண்ணிக்க போறது இல்லையே. அது இந்த பாத்துருவோமே. உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம நான் கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல. செல்லம், நீ என்னோட போட்டி போட்டா உனக்கு கல்யாணம் ஆன மாதிரி தான். வாப்பா காளிமுத்து. வணக்கம்மா. துணி வியாபாரம் எப்படி இருக்கு? பெரிய வியாபாரம். கட்டு ஒண்ணு தெரியலீங்க. பொண்ணு யாரு? உன் மகளா? தூரத்து உறவு. பாவம் போத்துக்குல்ல. நீங்க சமையல் வேலைக்கு பொண்ணு வேணும்னு கேட்டீங்களா, அதனால கூட்டியாந்தேன். குண்டுங்கம்மா. குண்டுக்காங்க. சின்ன பொண்ணா இருக்காளே, ஒழுங்கா இருப்பாளா? அதுக்கு நான் உத்தரவாதம். சில துணிங்க கிழிஞ்சாலும் சாயம் போவாது, அந்த மாதிரி பொண்ணு. காரியம் எல்லாம் எப்படி செய்வா? காரியம் எப்படியா? 500 டன்னை போட்டு அடிச்சு துவைச்ச மாதிரி சுத்தமா இருக்கும். பாருங்கம்மா, இந்த பொண்ணை உங்க கையில ஒப்படைக்கிறேன். இனிமே இந்த பொண்ணோட நல்லது கெட்டதெல்லாம் உங்க கையில தான் இருக்கு. பேரு திலகம். என்ன பேர் சொன்ன? திலகம். இதுதான் சமையலறை. என்ன அப்படி பாக்குற? இருக்கிறது 2 பேரு தானே, எதுக்கு இவ்வளவு பெரிய வீடு இவ்வளவு பெரிய சமையல் கட்டுன்னு யோசிக்கிறியா? எங்க தாத்தா காலத்துல இருந்து எங்களுக்கு இப்படிதான் பழக்கம். எது வேணும்னாலும் என்ன கேளு. இத பாரு, தவறு செஞ்ச கூட நான் கோபப்பட மாட்டேன். ஆனா அது மறைச்சா ரொம்ப பொல்லாதவளாயிடுவேன். அசட்டுத்தனம், சோம்பேறித்தனம், தில்லு முள்ளு, திருறது, ஏமாத்துறது, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. பொய் சொல்றது. எங்க அண்ணன் செல்லம் 10 மணிக்கெல்லாம் ஆபீஸ்க்கு போகணும். அதுக்குள்ள நீ சாப்பாடு எல்லாம் தயார் பண்ணும். துரு துருன்னு எறும்பு மாதிரி வேலை பார்க்கணும். போய் குடிச்சிட்டு வா. அதிக பிரசங்கித்தனமும் எனக்கு பிடிக்காது. அதிக பிரசங்கித்தனமும் எனக்கு பிடிக்காது. இவனை நமது அரண்மனை விதூஷகனாக நியமித்து விடுங்கள். அதற்கேற்ற கோமாளித்தனமான முகவெட்டு இவனுக்கு இருக்கிறது. என்ன மன்மோகன் நாயுடு சார், என்ன பாத்துட்டு இருக்கீங்க? என்னடா எவனு கேக்குறேன்? 5 அடி உசரம், அல்வா துண்டு மாதிரி உடம்பு, எடை 42 கிலோ, அளவு 34, 26, 36, நீல பாவாடை, பச்சை தாவணி, இருக்குமோ சிவப்பு ஜாக்கெட்டு, கண்ணுல மை, கருப்பு சாந்து போட்டு, மொத்தத்துல பம்பளி மாஸ் பழமா இருக்கட. இவ யாரு? ஆமா, அது எப்படி சார் பார்த்த உடனே ஹைட் வெயிட் எல்லாம் கரெக்டா சொல்லிடுறீங்க? எல்லாம் ஒரு ஐ ஜட்ஜ்மெண்ட் தான். இதுக்குன்னே பழகி போன கண்ணு இல்லையா? வெங்கடாஜலம், இந்த காலம் மொத்தம் 87 பொம்பளைங்க. அதுல பருவத்துக்கு வந்தவன் 60 பேர், பருவம் போனவன் 27 பேர். எவ எப்பப்ப எந்தெந்த புடவை எப்படி எப்படி கட்டிப்பாங்க முதற்கொண்டு எனக்கு அத்துப்படி. டேய், என் கண்ட ஒரு ஈ காக்கா தப்ப முடியாதுடா. பொம்பளை ஈ காக்கா தான். இப்போ எனக்கே தெரியாம இந்த வீட்டு உள்ள புகுந்து செடிக்கு தண்ணி விடுற இந்த பொண்ணு யாரு? புதுசா வந்திருக்கிற சமயக்கார பொண்ணு. அடவாத்தாயனா, அழக கொண்டு போய் யார்கிட்ட வச்சிருக்கான் பாத்தியா? ஏண்டா, அன்னப்பட்சி மாதிரி நடந்து போன அந்த மையல் சமையல் வேலைக்காரிக்கு அவ்வளவு அழக கூடாதுரா. she is going to be in trouble. ஆமா, பேர் என்ன? திலகம். ஏன் சார் கேக்குறீங்க? கூப்பிடதா? மா திலகம், சார் கூப்பிடா பாருமா. அசிங்கம் பண்ணாதீங்க சார். கூப்பிடா, ஒரே ஒரு தடவை பாத்துட்டு தரேன்டா. பாத்துட்டு தரா? என்ன பத்திரிக்கையா? சரியான பைத்தியம் சார் நீங்க. அரசமரத்தரி பிள்ளையார் மாதிரி பானா, சுத்தி வர பெண்களை ரசிக்கிறதோட சரி. அப்சல்யூட்லி ஹார்ம்லெஸ் ஃபெலோ. நேரமா இருக்கு, கூப்பிடுப்பா. அவ எங்க சார் போறா? நாளைக்கு பாத்து கூடதா? நாளைக்கே? அதுவும் வாஸ்தவம் தான். காத்திருந்து அதுலயும் ஒரு தில் இருக்கத்தான் செய்யுது. மணி 4 ஆச்சு, காலேஜுக்கு போனோம். காலேஜ்க்கா? எல்லாம் சொல்றாங்க உங்ககிட்ட. காலேஜ் விடுற நேரம் இல்லையா?
அம்மா எம்மாடியா எங்க இருக்க நீ? ஐயோ அம்மா எங்க இருக்க நீ? ஐயோ ஐயோ ஏய் அங்க வையாத. யார் நீ? நீ யாருடி? நான் இந்த வீட்டு சமையக்காரி. சமையக்காரியா? இப்ப சொல்லு, நீ யாரு? புகையில சொந்தமானா இந்த ஊருக்கே தெரியும். எனக்கு தெரியாது. சோடனுக்கு அம்மா, நீ பிறக்கிறதுக்கு முன்னையே இந்த வீடு எனக்கு பழக்கம். என்ன போய் யாருன்னு கேக்குறியா நீ? கோட்ல குத்துவேன். இந்த வீட்டுல இருக்கிற மூட முடுக்கெல்லாம் கேட்டு பாரு, நான் யாருன்னு சொல்லு. பஞ்சரப்பட்டிய கேட்டேன், அடுப்படிய கேட்டேன், நீ யாருன்னு சொல்லிச்சே. சிசி திருட்டு பொம்பளை, அந்த பழத்தை கேள்வி. ஐயோ அம்மாடியோ, சுகுடனுக்கு அம்மா கோக குட்டுவா. சமையல் ரொம்ப நல்லா இருக்குதா? சரி, இவ்வளவு காரம் வேணும்னு எப்படி தெரிஞ்சுட்டேன்? கோபக்காரங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமா வேணும்னு சொல்லுவாங்க. அப்போ நாங்க கோபக்காரங்களா? நாள்ல இருந்து காரத்தை குறைச்சிடுறேன். வெரி ஸ்மார்ட். இல்ல இல்ல, காரம் எப்போ இப்படி இருக்கட்டும், எங்களுக்கு வேணும். இந்த வயசுல இவ்வளவு அருமையா சமையல் கத்துக்கிட்டு இருக்காளே. அதுக்காக நான் ரொம்ப வளர்த்துக்காத. மிஞ்சி போன ஒரு வருஷம் வேலை செய்வேன், அப்புறம் ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு போயிட போற. அதுக்குள்ளயாவது நீ ஒரு பொண்ணை தேடிக்க. ஏன் திலகம், கல்யாணத்துக்கு அவ்வளவு அவசரமா என்ன? உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து இந்துவே கல்யாணம் பண்ணி வைப்பா, கவலைப்படாது. என் கல்யாணத்தை பத்தி எனக்கு ஒண்ணும் கவலை இல்லைங்க. இன்னுமா தின்னு பிடிக்கல? நல்லா இருக்கு. அந்த தட்டை எடு. தட்டை கைவிக்கு உங்க பொண்டாட்டியா இருக்கா? பொண்டாட்டின்னு இருந்த வாயெல்லாம் பல்லுதான் இந்த மன்மதனுக்கு. தட்டை எடு. இன்னொன்னு வேலை இல்ல, நீ படுத்துக்கலாம். அம்மா சொல்ல சொன்னாங்க. திலகம், பாத்ரூம் போகணும்னா இங்க இருக்கு. திலகம், அம்மா என்ன பாவாடை சட்டையும் கிழிஞ்சிருக்கு? வேற பாவாடை சட்டை இல்லையா உனக்கு? இன்னொன்னு இருக்குமா, ஆனா அதுவும் கிழிஞ்சிருக்கு. இதெல்லாம் என் பழைய புடவைங்க. இந்த நாளையில இருந்து நீ புடவையை கட்டிக்க. என்ன? இந்துமதி அம்மாள் இருமாப்பு கொண்டவர்களோ என்று நினைத்தேன். இவர்களுக்கு இலகிய மனமும் இருக்கிறது. யாரங்கே? இந்த அம்மாளுக்கு 10 பொன்னாடைகளை கொடுத்து அனுப்புங்கள். ஐயா, ஐயா, காபி. உனக்கு புடவை ரொம்ப நல்லா இருக்கு. அம்மா தான் கொடுத்தாங்க. நல்லா இருக்குல்ல? நீ காஃபி சாப்பிட்டியா?
நான் காபி சாப்பிடறது இல்ல. காலையில பழைய சோறு தான். ஏயா காபி ஆறி போச்சா? அதுக்குள்ள ஆறிடுமா என்ன? சரி, நேத்து ராத்திரி சாப்பிடும் போது உன் கல்யாணத்தை பத்தி கவலை இல்லைன்னு சொன்னியே, உனக்கு முறை மாப்பிள்ளை யாராவது இருக்கானா? இல்லைங்க, கிளி ஜோசியம் பார்த்தேன். கிளியாட்டம் மாப்பிள்ளை அவனா வந்து வருவான்னு கிளி ஜோசியம் சொல்லிச்சு. அதான் கவலை இல்லைன்னு சொன்னேன். அப்ப நானும் கிளி ஜோசியம் பார்க்க போறேன். திலகம், நீதான் எதிர் வீட்டு திலகமா? 2 நாளா உன்னை பார்க்கணும் துடியா துடிச்சிட்டு இருக்கேனா? இந்த வீடுதான், பேர் மன்மதன் நாயுடு. அந்த குடும்பத்துக்கு எல்லாமே நான் தான். கிராமமா நீ? எருமத்தை நல்ல புஷ்டி, சங்கிலி எல்லாம் நேரம் போட்டுக்கணும், ஓரமெல்லாம் ஒதுங்க கூடாது. அப்பா அம்மா இருக்காங்களா? அப்பா சின்ன வயசுல போயிட்டாரு. பின்ன எப்படி பிறந்த நீ? சச்சா, ஏன் சின்ன வயசுல போயிட்டாரு என்ன? அதனால பரவாயில்ல. அடுத்த வருஷமே அம்மாவும் போயிட்டாங்க. பசியோட பிறந்திருக்க, வந்த உடனே 2 பேரும் முழுகிட்ட. கல்யாணம் ஆயிடுச்சா? நல்ல புருஷனா வரணுமா உனக்கு? வயசு என்ன? 15, 16, 17, 22, 27, 88, 93, 347. என்ன எல்லாத்தையும் சிரிச்சா அப்படியே கணக்கு வச்சுக்கல? கணக்கு தெரியாதா உங்களுக்கு? சம்சாரம் இல்லையா? அங்க வந்துட்டியா? என் சம்சார பெரிய கிருஷ்ண பக்தை. இவளுக்கு காட்சி தர தனியா ஒரு மனுஷ பிரிவு எடுக்கணும்னு ஆண்டவன் அவளை அழைச்சிட்டார். பாவம் நீங்க. கேட்டா சொல்றேன். மன்மதன் நாயுடு சார். அட வாசாயனா, நீ இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க மாட்டா, எங்களையும் 2 நிமிஷம் பேச விட மாட்டேன். நீ உள்ள போமா. என்னப்பா என்ன? என் ஃப்ரெண்ட் சஞ்சீவி 10:30 மணி பஸ்ல வரான். எத்தனை தடவை சொல்லுவேனே? அவன் வர நேரத்துல நீங்க வீட்டை பூட்டிட்டு போயிட்டா? பெரிய மதன மாளிகை இது. மேல ஒரு தட்டு கீழே ஒரு தட்டு, கதவையே கயத்தி வச்சிடலாம். அதுவும் இல்லாம எங்க போட போறேனா? ரோட்ல பளிச்சுன்னு ஒரு பொம்பளை போனா பின்னாடியே போயிடுவீங்களே. நானா அதுக்கெல்லாம் வந்து விழுதுங்க என் மேல. நானா போறேன்? கௌரி பிரச்சனை இருந்து டைவர்ஸ் பிரச்சனை வரைக்கும் இந்த காலையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் தானே. பொண்ணு போகுது பொட்டி வண்டியிலே, பொண்ண பெத்த ஆத்தா போறா டக்கு வண்டியிலே. பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு பொருத்தந்தான், பொண்ண பெத்த ஆத்தாளுக்கு வருத்தந்தான். 8 ரூபாய் பரிசம் போட்டவன் எட்டி எட்டி பாக்குறான், 10 ரூபாய் பரிசம் போட்டவன் பந்தல் மேல ஏறுறான். கொட்ட பாக்க கொடுத்த மச்சான் கூட்டிக்கிட்டே போயிட்டான். பழைய சோறு வச்சிருக்கேன், பாக்கலையா? உன்னதான் முதல்ல சோத்து தின்னு, அப்புறமா பாடு. கவனத்துக்கு மறந்து போயிட்டேன், கொஞ்சம் கொண்டு வரியா? ஐயா, இந்தாங்க டவல். ஹாய் சஞ்சய். அடே ஹலோ, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன். சாமான்லாம் அனுப்பிச்சானே, வந்ததா? வந்தது. ஆமா, பிரம்மச்சார கிட்ட உனக்கு எதுக்கு எவ்வளவு சாமா? 6 மாசத்துக்கு ஒரு டிரான்ஸ்பர் ஆயிட்டே இருக்குமே. என் சம்சாரமும் அதானே, கூடவே வந்துட்டு போடுறேன். சார், இதான் உங்க சொல்றது. தலைமையில போட்டோம். பக்கத்துல தான் வீடு, நடந்து போலாம். நம்ம பழக்கூட புடி. ஐயோ, என் பழமெல்லாம் பாடா போச்சு. அட பாவி, நீ நாசமா போக, உன் கை ஒடிஞ்சு போக. என் பழமெல்லாம் ஏன் சும்மா கத்துற? பொறிக்கு போட்டு போயா. ரைட். உண்மையா? உங்களுடையா? என்னடா பொறுக்கி போய் பொறுக்கடா. ரைட் சார். உனக்கு ஏண்டா இந்த வீண் வம்பு? வீண் வம்பாவது? பாவம் கிளவி. சரி, ஊர் வம்பு. அதான் உன்னை எல்லாரும் கம்யூனிஸ்ட் வாங்க. அக்கிரமம் செய்யறவங்களை அதட்டி கேட்கறவங்க கம்யூனிஸ்ட் தான். நான் கம்யூனிஸ்ட் தான். சரி சரி வா. ஏய், என்ன பாது? வீட்டுக்குள்ள காலை வைக்கும் போது கட்டி மேல மாதிரி என்னமோ கேக்குது. கட்டுமான இல்லப்பா, அது டான்ஸ் ஜாதி. இங்க டான்ஸ் கிளாஸ் நடத்திட்டு இருக்காங்க. யாரு? உன் தங்கச்சின்னு சொன்னி அவங்கள? ஆமா. அவங்க ஆடுறது இல்லையா? இல்ல, சொல்லி கொடுக்குறதோட சரி. What she preaches, she does not practice. அப்படியா? வாடி ரூம் இருக்காங்க. முதல்ல தங்கச்சி அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். டான்ஸ் ஹாலுக்கு போவோம் வா.
நான் சொல்லல, இவன் தான் என் ஃப்ரெண்ட் சஞ்சீவி. என் சஞ்சீவி, வணக்கம். நமஸ்காரம். முதல்ல வெளியே போங்க. Get out. இந்து, முதல்ல அவர் வெளியே அழைச்சிட்டு போ. ஏன் அப்படி நாங்க பார்க்க கூடாத காரியம் என்ன பண்றீங்க? இது புனிதமான இடம். செருப்பு காலோட உள்ள வரது அனாச்சாரம். இது செருப்பு இல்லையா? சரி, பூட்ஸ். அதுவும் இல்லையா? ரெண்டு கட்டா அந்த பாருங்க. ஏதோ ஒண்ணு இந்த ரூம்குள்ள போட்டு வரக்கூடாது. ஓஹோ, அது அப்படியா? பாருங்க, நான் படுக்கறையில கூட ரிமூவ் பண்றது கிடையாது. அது ஏன் ஆச்சாரம்? இது உங்க படுக்கறை இல்ல, ஏன் பூஜை. சலாம். கூப்பிடுறாங்க. சரி வாப்பா, வெளியே போய் உட்காரலாம். என்ன பாது செருப்பு போட்டுட்டு வந்ததுக்கு அந்த நடராஜனே கோச்சுக்கல? இல்லை நடராஜன், இந்த அம்மா என்னமோ இப்படி கோச்சுக்குது. உன் பேருண்ணா? திலகம். சமயக்காரி. நானே கண்டுபிடிச்சுக்க மாட்டேனா? நீ ஏன் முந்துற? ரொம்ப சாரிப்பா. நான் முதல்ல சொல்லல, நீயாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கூடாதா? நான் என்னப்பா பண்ண முடியும்? இந்த செருப்பு விட்டு நான் பிரியறதே இல்லை. கருணுங்க, அது குண்டலம் மாதிரி. இன்னும் சொல்ல போனா அது என் பொண்டாட்டி மாதிரி. நானும் அதுகிட்ட ஃபெய்த்ஃபுல்லா இருப்பேன், அதுவும் என்கிட்ட ஃபெய்த்ஃபுல்லா இருக்கும். அவளுக்கு கொஞ்சம் முன்கோபம் ஜாஸ்தி. முன்கோபம் இருந்தா திரும்பிக்க சொல்லு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எதுக்கு அவளோட மீன் சண்டை? எனக்கு எதிர்ப்பு இருந்தாதான் இன்ட்ரெஸ்ட். காத்தடிக்கும் போது தான் சிகரெட் பத்த வைப்பேன். ஒரு தம் அடிச்சுக்கிட்டியா? வரா வரா. பூஜை ரூமுக்குள்ள என்ன தப்பு நடந்தாலும் என்னால பொறுத்துக்க முடியாது. அதான் கத்திட்டேன். தப்பா எடுத்துக்க வேண்டாம். சச்சா, அதெல்லாம் அவன் தப்பாவே எடுத்துக்கலையே. இல்லையா சஞ்சீவி? எடுத்துக்கலாமா? அறிமுகத்தை அப்ப ஆரம்பிச்சேன், இன்னும் முடிக்கல. பேரு சஞ்சீவி. சரிப்பா, என் சஞ்சீவி. இன்ஸ்பெக்ஷன் வேலையா வந்திருக்கான். 5-6 மாசம் ஆகும். எதிர் வீட்டுல தான் ஜாகல். தனிக்கட்டை. நாட் அ விடோவர், பேச்சுலர். இந்தாங்க பிரசாதம். என்ன பிரசாதம்? சாமிக்கு பூஜை பண்ணி நைவேத்தியம் செஞ்சேன், அந்த பிரசாதம். அப்போ அப்படி வைங்க. ஏ குட்டி, ஒன்னத்தாம தெலகா, உள்ள போய் ஒரு லோட்டால தண்ணி கொண்டா பாக்கலாம். சஞ்சீவி, என்ன பழக்கம் இது? பரஸ்திரி தன் கையால தொட்டு கொடுக்கறத அப்படியே சாப்பிட மாட்டேன், சுத்தம் பண்ணிட்டு தான் சாப்பிடுவேன். சமயக்காரி கையால கொண்டு வந்த காஃபியை மட்டும் சுத்தம் பண்ணாம எப்படி சாப்பிட்டாரா? தொழிலாளிகள் கை எப்பவும் சுத்தமாவே இருக்கும். மத்தபடி மரியாதை தெரிஞ்ச குட்டிகள் எங்களுக்கு பரஸ்திரிகள் இல்ல. மன்னிக்கணும், இது ஏன் ஆச்சாரம். இப்படி கழுத்த இருக்கிறேன். என் தங்கச்சியோட முதல் ஆள் நீதான். மோதல் எனக்கு பிடிக்குமே. அடுத்த பாடம் டீச்சர். பாடம் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சு போச்சு, எல்லாரும் போங்க. ஐயா, யாரு பாது? நான் ஏத்த விட்டு வேலைக்காரன், சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். சொல்ல சொன்னா சலாம் சானா. சலாம் சானா. பேர் என்ன? செவிடா. உன் பேர் என்ன? செவிட. செவிடு தெரியும்பா. உன் பேர் என்னன்னு? என் பேரே அதான். உங்க அம்மா உன்னை எப்படி கூப்பிடுவாங்க? அம்மா உன்னை எப்படி கூப்பிடுவாங்க? செவிட்டு போனான்னு கூப்பிடுவாங்க. வேற ஏதாவது வேணுமா? வேற ஒண்ணு வேணாம். நீ உங்க அம்மா கிட்ட போய் உனக்கு பிறக்கும் போது என்ன பேரு வச்சாங்கன்னு கேட்டுக்கிட்டு வா. அதான் வேணும். போறியா? ஏம்பா சலாம், உன்னையும் உன் தங்கச்சியும் பார்த்தா அண்ணா தங்க மாதிரியே இல்லையா? என்னடா சொல்ற? அவன் இன்னும் ஹெட்மாஸ்டர் மாதிரி இருக்கா, நீ ஸ்டூடெண்ட் மாதிரி தலையை சொல்லிக்கிற. சச்சா, இந்து ரொம்ப நல்லா வைப்பா. ஆனா கொஞ்சம் சிடு. கிடுவாது கிடுவாது. ஒரு கல்யாணத்தை பண்ண எல்லாம் சரியா போயிடும். ஒருத்தன் பொண்ணு பார்க்க வந்துட்டு இந்துவை பிடிக்கல அனிட்டான். அதுல இருந்து ஆம்பளைங்க இருந்தாலும் வெறுப்பு, கல்யாணம் இருந்தாலும் வெறுப்பு. எல்லாம் சரி பண்ணிடுவான். என்னடா இலைய மூடிட்டு சாப்பிடல? என்ன சாப்பாடா? என்ன கதை பண்றியா? நீ இருக்கேங்கிற தைரியத்துல இந்த ஊருக்கு வந்தா ஹோட்டல் சோத்தை வாங்கி போட்டு கழுத்து இருக்கிற. நாளையில இருந்து உன் வீட்டுல தான் சாப்பாடு. என்ன பெயர் இந்த மாதிரி இருக்க? பேய்கஸ்டா இருக்கா கஞ்சா? அப்படியெல்லாம் பேசினா கொன்னுடுவேன் ராஸ்கல். பின்ன நீ யோசிக்கிற?
இல்ல வேலை கேரியர்ல சாப்பாடு இங்கே அனுப்பிச்சிடலாமா? அதுக்கு யோசிக்காத. பசிக்கும் போது வேலைக்கு நானே வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போயிடுறேன். ஓகேயா? ஓ ஓ ஆத்தா என் பேரு என்னன்னு சொல்லிட்டா. என்னவா? காசி. காசி, வெரி குட் நேம். இனிமே உன்னை காசினே கூப்பிடுறேன். ஓ காசி. பேர் நல்லா இருந்தது, கூப்பிடணும் போல இருந்தது. கூப்பிடக்கூடாதா? ஆட அறிவு கட்ட செவிடா. என்ன என்ன அழைக்கிறேன்? இல்ல இந்த இடத்துல புதுசா ஒரு கம்பளம் போல நினைக்கிறேன். அதான் அளவு எடுத்துட்டு இருக்கேன். நான் வேணா ஹெல்ப் பண்றேனே. அப்படி இந்து, என்ன நம்ம வீட்லயே அவனை சாப்பிட சொல்லிருக்கேன். யார? அதான் நம்ம சஞ்சீவி. அந்த பொடிங்க நம்ம வீட்டுல சாப்பிட சொல்லிருக்கியா? உனக்கு அறிவு இருக்கா? சரி அப்படி. எனக்கு அறிவு இருக்கோ இல்லையோ, அவனுக்கு வேற கதி இல்ல பாவம். எவ்வளவு? 10 நாள் தான். நான் அளவு கேட்டேன். 10 அடியா 12 அடியா? 18 அடி. இந்து, அவனுக்கு ஒரு சமயக்காரி கடிக்கிற வரைக்கும் தான். இது வரைக்கும் சமைக்கிறது தான் வேணுமாமோ? போடிய. சரி, சமயக்காரன் கடிக்கிற வரைக்கும். அறிவருக்கும் எங்க வீட்லயே சாப்பிடன்னு உரிமையோட சொல்லிட்டேன். உன்னை யார் உரிமையோட சொல்ல சொன்ன? நான் என்ன முடிவெடுக்கிறேனோ அதுதானே நீயா முடிவெடுத்த மாதிரி மத்தவங்க கிட்ட சொல்லணும். அதுதானே நம்ம வீட்டு வழக்கம். ஏதோ சொல்லிட்டேன், என் மானத்தை காப்பாத்த. ஏன் மானத்தை வாங்கிட்டானே அன்னைக்கு? இந்த மாதிரி சோம்பேறி பசங்களுக்கெல்லாம் சமைச்சு போடுது சத்திரமா? எவ்வளவு? 12. இந்து ப்ளீஸ். அவனை பத்தி என்கிட்ட பேசவே பேசாதே. அவன் நாசி மாதிரி பேசுறான். அவன் பெரிய கம்யூனிஸ்டா இருக்கும் போல இருக்கு. ஐயா, அவன் நம்ம வீட்டு பக்கமே வராது. வாக்கு கொடுத்துட்டேன்னு சொல்றேன்ல. என்ன பெருசா வாக்கு கொடுத்துட்ட பொடலங்க? சோத்து மேல தண்ணி தெளிச்சு சுத்தம் பண்ணி சாப்பிடுவோம். அப்புறம் இன்சல்ட். அவன் சங்காத்மா வேண்டாப்பா நமக்கு. ஐ ஹேட் யூ. பொடியும் எப்ப பார்த்தாலும் பொடியும் சொல்லாத. எவ்வளவு? 28. 28? என்ன 28 வயசு இருக்காதா அவனுக்கு? நான் இந்த ஹாலோட குறுக்களவு கேட்டேன். நான் அந்த ஆளோட வயசு சொன்னேன். இங்க இருக்கீங்களா? உங்களை தேடிட்டு கீழ் ரூமுக்கு போயிட்டேன். அது என்ன பெட்ரூமா? வீடெல்லாம் அப்படி சௌரியமா இருக்கா? இப்பதானே வந்திருக்கேன். நான் 2 நாள் போட்டும் சொல்றேன். ஆமா, சாருக்கு என்ன தொழில்? ரிட்டையர்ட் தாசில்தார். எனக்கு இருக்க இந்த வீட்டை ரூமா தடுத்து வாடகைக்கு விட்டுருக்கேன். ஆனா நான் கொடுக்குற அட்வைஸ் எல்லாம் ஃப்ரீ தான். என்னது பொம்பளை வாசனை வருது? பொம்பளை வாசனையா வருதே? கும்முன்னு வருதே. இந்த சென்ட்ட சொல்றீங்களா? சென்டா? ரொம்ப காஸ்ட்லி சென்ட். ஒரு சிட்டிக்கு எடுத்துக்குவா. கும்மு தூக்குது சென்ட். நரம்ப முறுக்கேத்த விஸ்கி பாட்டில் தான், ஆசிய முறுக்கேத்த சென்ட் பாட்டில் தான். சார் நிச்சயமா சொல்றேன், இது ஆம்பளை பணத்து மேல தடவி எழுந்து பொம்பளை பணத்தை தேடிட்டே போயிடும். நான் வேணா வச்சுக்குவா கூடாதா? அது என் கேர்ள் ஃபிரெண்ட் எனக்கு பிரசன்ட் பண்ணது. அப்ப நீங்களே வச்சுக்கோங்க. இந்த கேலண்டர் எடுத்துட்டு போறேன். கேலண்டர் பாத்தீங்களா? மன்மத நாயுடு என்ன எடுத்துட்டு போனாங்கிற மாதிரி பாக்குறது. இந்த கேலண்டர் எதுக்கு சார் உங்களுக்கு? என் கேர்ள் ஃபிரெண்ட் கொடுக்கன்னு வச்சுங்களேன். ஆமா, அது என்ன வார்த்தைக்கு வார்த்தை வாட்சாயனாங்கிறீங்க? அதுவா, ஒவ்வொருத்தருக்கு விநாயகர் வெங்கடாஜபதி முருகங்கிற மாதிரி எனக்கு வாத்சாயனர் ஃபேவரட் காட். காமசூத்திரம் எழுதினவர். வீட்டுக்கு ஆம்பளைன்னு பேரு. என் பேச்சு எப்பவும் எடுபடுறதே இல்ல. என்ன முனகல்? ஒண்ணு இல்ல தாயே, புத்தி இல்லாம அந்த சஞ்சீவை சாப்பிட கூப்பிட்டுட்டேன். வர வேண்டாம்னு சொல்லிட்டு வர தைரியம் இல்ல. வந்துட்டானா இன்னைக்கு ஒரு வேளை சாப்பிட்டு போட்டுமே. யார் அந்த சென்ட்டுக்காரனா? என் கையால ஒரு கிளாஸ் பச்சை தண்ணி கூட நான் அவனுக்கு கொடுக்க மாட்டேன். பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேன்? பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேன். கொடுக்காது. சரி, நான் ஒன்னு செய்றேனே. எனக்கு முதல்ல சொத்து போடு. நான் வரதுக்கு முன்னாடியே கொட்டிக்கிட்டு ஓடி போயிடுறேன். போடு போடு. இந்தாங்கம்மா, உங்களுக்கும் தட்டு வச்சாச்சு. சரி, கையை கழிட்டு வந்துடுறேன். என்ன சென்ட் வாசனை? குட் மார்னிங் டா சலம். ஆரிடா கண்ணா, காலங்கார்த்தால அண்டர்வேரோட ஒரு தகராறு. முடிச்சு போட்டுக்கிச்சு, புடிச்சு இழுத்தா நாடாப்புறா வெளியே வந்துச்சு. பின்ன கோத்து சுத்தி இழுத்தா பின்னு மாத்திரம் தான் வருது. தீர்மானம் பண்ணிட்டேன், இனிமே எலாஸ்டிக் ஜட்டி தான். அடடே, இங்க இருக்கீங்களா? வணக்கம் இந்துமதி அம்மா. டே, இது உனக்கே நல்லா இருக்கா? பாருங்கம்மா, என்ன சாப்பிட வர சொல்லிட்டு இவன் முன்னால உட்காந்துட்டான். பேஷ் பேஷ். அது இல்ல சஞ்சீவி. சரி, நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டிஸ்? உன் ஆபீஸ் டைம் வேற, என் ஆபீஸ் டைம் வேற. தட்டு எனக்கு தானே, குழி குழியா இருக்கு இட்லி தட்டை.
பெரிய சமையல் போல் இருக்கு. அவியல் எனக்கு பிடிக்கும், எப்படி தெரியும்? நீ சொன்னியாடா? ஐயோ, என்னப்பா அது எல்லாமே காரமா இருக்கும் உங்க வீட்டுல? இவ்வளவு காரத்தை சாப்பிட்டுட்டு எப்படி நீங்க பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்கிறீங்க? சலம் சலம் திலகம் இங்க போயிட்டா? யாராவது கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்களே. ஐயோ ஏய் ஐயோ 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 அம்மா ஐயோ 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 அப்பா தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுத்தா தங்கம் கொடுத்த மாதிரி உங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் நடக்கும். தெரியும், அவசரம் இல்லைன்னு சொல்லுவீங்க. சலாம் சொன்னா நீங்க கோவில் குளம் கும்பாபிஷேகம்னு போயிட்டு இருப்பீங்கன்னு. உங்களுக்கு ஏத்த ஒரு பூசாரி கிடைக்காமலா போயிடுவான்? சபாஷ், அதிகார வர்க்கத்தை அடக்கி ஆள வந்த ஆண்மகன். பள்ளிக்கேற்ற அர்ஜுனன் தான். இந்த போராட்டம் புசுக்கிண்டு போய்விடாமல் தொடரட்டும். என்ன 25 பைசா உனக்காகத்தான் வாங்கிட்டு வந்தேன். குண்டு குண்டா இருக்குப்ப, சாப்பிட. டேய் செவிடா, லாண்டரில இருந்து இன்னும் துணி வரல, வாங்கிட்டு வா போ. லாண்டரி துணிடா போ. இவனோட பெரிய நியூசன்ஸ், எல்லாத்தையும் 2 வாட்டி சொல்லி ஆகணும். என்னது பேர் கல்லையா? உனக்கு பிடிக்குமா? இது என்னங்க, கிராமத்து தீனி தானே. அங்க இருக்கிறப்ப நிறைய திம்பேன், இப்ப பிடிக்கிறது இல்ல. உங்களுக்கு பிடிக்குமா? கிராமத்து சங்கதி எல்லாம் இப்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்ப சாப்பிடுறீங்களா? கொடுத்தா சாப்பிடுவேன். துணி அப்படி வச்சுட்டு இந்த வேர்க்கடல் தொலி எல்லாம் பொறுக்க. குட் மார்னிங் லிட்டில் லேடிஸ். உட்காருங்க. என்ன டீச்சர் குட் மார்னிங் சொல்ற மாதிரி? டீச்சருக்கா வெயிட்டிங்க? ஆமா, நீங்க எல்லாம் எதிர்காலத்துல டான்ஸ் கத்துக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? என்னடி பண்ண போறோம்? டான்ஸ் ஆட போறோம். யாருக்கா? எங்களுக்கே. அப்புறம் உங்க டீச்சர் மாதிரி கல்யாணம் வேணாங்க போறீங்களா? ஒண்ணு சொல்றேம்மா, உங்க டீச்சர் கிட்ட அலாரிப்பு கத்துக்குங்க, அகம்பாவம் கத்துக்க வேண்டாம், தில்லானா கத்துங்க, திமிர்த்துக்கு. குட் மார்னிங் டீச்சர். லலிதா துர்கா கீதா, பரதம் கத்துக்கு வந்த இடத்துல மோடி மஸ்தான் கிட்டையும் கழக்கூத்தாடிக்கிட்டையும் என்ன வெட்டி பேச்சு? போங்க எல்லாரும். போங்க போங்க, நல்ல பிள்ளைங்களா உள்ள போங்க. இங்க வந்தா கண்டவங்களோட பேசப்படாது. நீங்க அவர் தான் டான்ஸ் பத்தி கேட்டாரு டீச்சர். இவங்களுக்கு எல்லாம் டான்ஸ் பத்தி என்ன தெரியும்? கழுதுக்கு தெரியுமா கற்பூர வாசனைங்கிற மாதிரி. இதெல்லாத்தையும் உள்ளவை பசங்க வந்துட்டாங்களா? புடவை கடைக்கு போனீங்களே, பசங்களுக்கெல்லாம் லீவ் விட்டுட்டு போயிருக்கலாம். பாவம், பசங்க எல்லாம் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்கல்ல? இல்ல, காத்துட்டு இருக்குல்ல, கத்துட்டு தான் இருக்காங்க. என்ன கத்துக்கிறாங்க?
வாசனை தெரிஞ்சு கழுத. ஆனா அதிக பிரசங்கத்தனமா இங்க வந்து ஆடினதுக்காக நிக்கணும். மயில பார்த்து ஆடின வான்கோழின்னு நினைச்சுக்கங்களேன். இந்த பாருங்க, நீங்க பலாப்பழம் மாதிரி வெளியே ஒரே முள்ளா இருந்தாலும் உள்ள யூ ஆர் வெரி ஸ்வீட். அந்த சிகரெட் சமையலாச்சா? சீக்கிரம் ஆகட்டும். உள்ள அவங்களுக்கே சமைச்சு போட முடியல. இதுல ஊர பசங்களுக்கு வேற சத்திர மாதிரி ஸ்நேகிதனா ஸ்நேகிதன். இதெல்லாம் மாமியார் கூட. இதுல என்ன பொட்டடியாரம்? தானம் கொடுத்த மாட்ட பல்ல புடிச்சு பார்த்த மாதிரி. சாம்பார்ல உப்பு குறை, சில புளிய போட்டு மொத்தத்துல காரத்து குறைஞ்சிட்டு. திலகா, என்னம்மா? எதுக்கும் இன்னையில இருந்து சமையல காரத்து குறைச்ச போடு. ஏமா உங்களுக்கு தான் காரம் நிறைய வேணுமே. என்ன பண்றது, எல்லாம் என் தலையெழுத்து. என்ன திலகம், நானும் வந்து சமையல் குது பண்ணட்டுமா? வேண்டாம்மா, எல்லாம் நானே தயார் பண்ணிடுவேன். இதோ 10 நிமிஷம். ஏமா, ஏன் ஒரு மாதிரி பாக்குறீங்க? என்னது? என்னதுன்னு கேட்டேன். இது நம்ம வீட்டு வெண்டைக்காய், இது கேரட், இது நாட்டாங்கடை உருளைக்கிழங்கு, நடுவுல மொச்சக்கொட்டை, மொத்தத்துல சைவ மூக்கு கண்ணாடி. நீங்க இல்லைங்கிற தைரியத்துல போட்டு பார்த்தேன். வேலை மும்முரத்துல எடுக்க மறந்துட்டேன். ஐயா, இது என்னங்க? உட்காருங்கம்மா. உங்களுக்காக நான் ஒண்ணு எந்திரிக்கல, எனக்கு வேற வேலை இருக்கு. அப்பவும் சொல்ல எங்க வழக்கம் போல நான் தான் லேட்டா. இன்னைக்கு நான் ஏன் லேட்டு தெரியுமா? ஷேர் பண்ணிட்டு இருந்தேன்னா பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு பாட்டு வந்தது. பெண் குரல் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு கியூரியாசிட்டி எட்டி பார்த்தேன். பிளேடும் நல்லா இருந்தது. மூஞ்சி எல்லாம் ஒரே ரத்தம். ஐயோ, சோப்பு சுண்ணாம்பு இதெல்லாம் வச்சு அமைக்கிட்டு வந்து சேர்றேன். நல்ல முகவட்டோட வந்திருக்கேன். ஏன்னு கேப்பா இல்ல. சாயந்தரத்துல ஏன் கவனம் பண்ணிக்கிறீங்க? கல்யாண சம்பந்தம் வந்திருந்தது. பொண்ணு எந்த ஊருங்க? இந்த ஊர் தான். ரொம்ப அழகா இருப்பாடா. ஆனா ஒரு காலதான் ஊனமா. முண்டியா? நீங்க ஒத்துக்கிறீங்களா? எப்படி ஒத்துப்பேன்? பல பெண்களை பார்த்துட்டேன், ஒன்றும் சரியா வரல. சிலதான் இந்த கல்யாணமும் சாவும் பட்டுன்னு வந்துடணும், அப்பதான் நல்லா இருக்கும். நான் ஒரு கேள்வியை கூட கல்யாணம் பண்ணிக்க தயார் தெரியுமா? ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? கேள்வி நல்லா இருக்கணும், அவ்வளவுதானே? அந்த கிழவியை எனக்கு பிடிச்சிருக்கணும். எந்த கிழவியை பிடிக்க போதோ. என்ன திலகா சமையல்ல பட்டுன்னு காரம் குறைஞ்சு போச்சு? அம்மா தான் காரத்தை கொச்சு போட சொன்னாங்க. எனக்கு அது என்ன? சமையல்ல மட்டும் இல்ல, அம்மா கிட்டையும் காரம் குறைஞ்சு போச்சு போல் இருக்கே. பதிலே காரம் போச்சு. இது குண்டூர் மிளகா, அவ்வளவு சுலபமா காரம் குறைஞ்சிடாது. என்னது இது? பத்த வைக்கிறது அவரது சஞ்சீவி சார் மறந்து விட்டுட்டு போயிட்டாரு. கொடுத்துட்டு வந்துடுறேன். என்ன பறக்கிற? நீ தான் கொண்டு போய் கொடுக்கணுமா? அங்க வை. அடுத்தாப்புல வரும்போது அவரை எடுத்துக்கிட்டோம். கீழே வை. போ. நல்ல நேரம் வரும்போது சொல்லுகிறேன். நீங்கள் என்ன சொல்வீர்கள் என்று எனக்கு தெரியாதா? எங்க சஞ்சீவனை பார்த்துட்டு வரியா? ஆமா சார். என்ன ஒண்ணு இல்லையா? போய் சொல்ல, கையை காட்டு. சென்ட் ராசாயனா, இது சஞ்சீவி சென்ட் இல்லது. அவனுக்கு தெரியாம எடுத்துட்டு போறியா? இல்ல சார், அவனே தான் கொடுத்தான். நான் அவ்வளவு கெஞ்சி கேட்டேன், அன்னைக்கு எனக்கு கொடுக்க மாட்டேன்ட்டா.
வச்சுக்குவேன். பிரசண்டா கொடுத்தா உங்களுக்கு எப்படி சார் கொடுக்கறது? ஏன் நீ எனக்கு பிரசண்டா கொடுக்க கூடாதா? போடா பர்த்டேக்கு ஒரு கேலண்டர் எடுத்துட்டு போப்பா. என் கலெக்ஷன் பார்த்தது இல்லையா நீ? நான் வரேன் சார். கண்ணெல்லாம் கூசுது. சலம் இங்க இல்ல, வெளியே போயிருக்கான். சலத்தை சோஃபா கடியிலையா தேடுவேன். நேற்று சாயங்காலம் வந்தப்ப இந்த சிகரெட் லைட்டர் விட்டுட்டேங்க, பாத்தீங்களா? நான் ஏன் பாக்கணும்? நீங்க பார்க்க வேண்டாம், அதுவா உங்க கண்ணுல பட்டிருக்கலாம் இல்லையா? இல்ல, என் கண்ணுல படல. எனக்கு வேற வேலை இல்லையா? உத்தரதாண்டம் தான் குட்டி, ஒரு தீப்பெட்டி கொண்டா, இல்லன்னா ஒரு கொல்லிக்கட்டை கொண்டா. தீப்பெட்டி இருக்குங்க. வேற எதுக்கு? என் சிகரெட் லைட்டர் தொலைஞ்சு போச்சு. அது அம்மா உங்ககிட்ட குடுக்கலையா? என்னம்மா? அம்மா ராத்திரி மருந்து விட்டுட்டு போயிட்டீங்க. அம்மா எடுத்துட்டு போனாங்க. அப்படியா? ஐயோ, ஓட்டவாய் ஓட்டவாய். யாரது? எதிர் வீட்டு சென்ட்டுக்காரன். என்ன வேணும் உங்களுக்கு? ஒரு முக்கியமான விஷயமா பேச வந்தேன். என்னது? இந்த ஜனதா பார்ட்டியை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? இத கேட்கத்தான் மாடி ஏறி வந்தீங்களா? அரசியல் தான் அடுப்புங்கிற வரல வந்தாச்சே. அது எங்க வேணாலும் வரட்டும். நீங்க என் பெட்ரூம் வரைக்கும் வர வேண்டிய அவசியம் இல்ல. அது மட்டும் இல்ல, அர்த்தம் புரியாத ஒரு கனவு கண்டேன். அதுக்கு அர்த்தம் உங்களுக்கு கேட்டா தெரியும்னு நினைச்சேன். ஒரு காடு, அந்த காட்டுக்கு நடுவுல 2 பேர் ஓடுறாங்க, ஒருத்தர் ஒருத்தர் துரத்திக்கிட்டு. நானும் அவங்க பின்னாலேயே ஓடுறேன். அவங்க காட்டை தாண்டி கடற்கரைக்கு போயிடுறாங்க. நானும் பின்னாலேயே போனேன். திடீர்னு அவங்க 2 பேரையும் காணோம். கண்ணு கட்டின தூரம் வரலும் காணோம். அங்க இங்க நல்லா தேடி பார்த்தேன். தூரத்துல ஒரே ஒரு புள்ளிய மட்டும் பாக்குறேன். அந்த புள்ளிய நெருங்கி போனேன். நெருங்கத்தான் தெரியுது அது புள்ளி இல்லை, அவங்க 2 பேரும் ஆணும் பெண்ணும், ஒருத்தரோட ஒருத்தர், உடலும் உணர்வும் சதையும் நரம்பும் ஒன்னா கலந்து கரைஞ்சு ஐக்கியமாயிட்டாங்க. soul into soul, heart into heart, flesh into flesh, nerve into nerve. எனக்கு சொந்தமான சிகரெட் லைட்டரை நீங்க உடமையாக்கிக்க நினைக்கும் போது உங்களை நான் உடமையாக்கிக்க நினைக்கிறதுல என்ன தப்பு? நான்சென்ஸ். என்னோட ஞாபகார்த்தமா அது வேணும்னா வச்சுக்கோங்க. பை ஆல் மீன்ஸ் கீப் இட். இல்லைன்னா திருப்பி கொடுத்துருங்க ப்ளீஸ். உங்க சிகரெட் லைட்டரை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. நோ, அது என்கிட்ட இல்ல. நீங்க என்ன டீஸ் பண்றீங்க. நீங்க இதை சாப்பிட வச்சுட்டு மேல வந்து என்ன அவமானப்படுத்துறீங்க. நோ, அது என்கிட்ட இல்ல. யூ மிஸ்பிஹேவிங். யூ மிஸ்பிஹேவிங். Get out! I hate you. I hate you. உங்க சிகரெட் லைட்டர் என்கிட்ட இல்ல இல்ல இல்ல. எதுக்கு வெளிய போங்க. Get out! வேண்டா திருட்டு ராஸ்கல், ஒளிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு இந்துமதி அம்மா தலாணி கேக்குதா? இந்த வேலையை விட்டுற போறேன். என்னாச்சு உனக்கு? என்ன யாருக்குமே பிடிக்கல. பிடிக்காம தான் வேலைக்கு வச்சிருக்காங்களா? எஜமானங்களுக்கு பிடிச்சா போதுமா, மத்தவங்களுக்கு பிடிக்க வேணாமா? எனக்கு உன்னை பிடிக்கும். அம்மா சத்தியமா? அம்மா சத்தியமா. அதான் சொல்லிட்டேன்ல, போய் வேலையை பாரு. வேலையை பாருங்க.
செவிடன் பாவம் அப்பாவி, அவனை ஒண்ணும் சொல்லாதீங்க. அவன் செவிடு மட்டும் இல்ல, புத்தி கூட இல்ல. ஐயா ஒட்டடை அடிக்கிட்டீங்களா? வேணாம். துணி துவைச்சு போட்டுங்களா? என்ன வேணாம்? நல்லா காசு வேணும், அதுக்கு ஒரு வேலை வேணும். 4 நாக்கு என்னடா வேலை? வேலை செய்ய வேணாம், காசு தரேன். எதுக்கு? உங்ககிட்ட எதுக்கு மறைக்கணும்? திலகம்னா எனக்கு ரொம்ப இஷ்டம். சமயக்காரி திலகமா? சூரன்டா நீ, சூரன். ஆனா ஒரு தப்பு பண்ணிட்ட. என்னடா? முத்தமுத்தியா? கட்டி பிடிச்சிட்ட, அவ அடிச்சுட்டா. அப்படிதான் பண்ணுவாங்க. அது தப்பு இல்லைங்களா? மல்லிப்பூ வாங்கி கொடுத்து மன்னிப்பு கேட்க போறேன். மல்லிப்பூ வாங்கி கொடுத்து மன்னிப்பா? ஏண்டா அந்த திலகம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா பண்ணிக்குவியா? பண்ணிக்குவியா? பண்ணிப்ப? இரு இரு, இன்னொரு நாள்லாம் உதப்ப. போ போ. செருப்பு தானே, இது இங்க இருக்கு. என்ன இங்கேயும் வம்பு பண்ணலான்னு வந்திருக்கீங்களா? காலை தொட்டு மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சுதான் வந்தேன். ஒருவேளை நீங்க சம்மதிக்கலன்னா அதான் செருப்பை தொட்டுட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. உங்ககிட்ட இருந்து என் சிகரெட் லைட்டரை திருப்பி வாங்கறதுக்காக நான் வரம்பு மீறி நடந்துகிட்டேன். அது மட்டும்தான் காரணமா, இல்ல மனசுல உள்ள விகாரம் தான் விஸ்வரூபம் எடுத்துருச்சான்னு தெரியல. எனிவே என்ன மன்னிச்சிருங்க. திலகம், என்னங்க? ஆமா கோயிலுக்கு போன இந்தும் திரும்ப வரலையா? ஓஹோ, வாரியா இருக்காது இன்னைக்கு? ஆமாங்க. அப்போ வரதுக்கு நேரம் ஆகும்னு சொல்லு. என்ன அப்படி பாக்குற? செஸ் செஸ் விளையாடுற? இல்ல, நீங்க மட்டும் தனியா விளையாடிட்டு இருக்கீங்களேன்னு பார்த்தேன். என்ன செய்யறது, தனி கட்ட தனியா விளையாடிட்டு இருக்கேன். சமையல் ஆயிடுச்சா? ஓ, உங்களுக்கு வேணா சாப்பாடு போட்டுமா? அம்மா வர்றதுக்கு 10 மணி ஆகும்னு சொன்னாங்க. இப்போ பசி இல்ல. நேரம் வரும்போது சொல்லேன்னு சொன்னேனே, அது இப்ப சொல்லவா? சொல்லுங்க. நீ மாட்டேன்னா சத்தியம் பண்ணு. என்னங்க நீங்க? எதுவானாலும் சரி, நீ முடியாதுன்னுட்டா நான் ரொம்ப வேதனைப்படுவேன். நான் மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஐயோ விடுங்க விடுங்க. ஐயோ விடுங்க. பாத்தியா, இப்பதானே மாட்டேன்னு சொல்ல மாட்டேன்னு. இதான் நான் நீங்க சொல்றேன் சொன்னது. இது மட்டுமா? ஐயோ விடுங்க. ஐயோ யாராவது வந்துடுவாங்க, விடுங்க. அந்த கிளி ஜோசம் சொல்லிச்சு, கிளியாட்டம் மாப்பிள்ளை அவனா வந்து சேருவானே, அவன் யாருன்னு நினைச்ச? கிளி ஜோசம் கேட்டு எத்தனை நாள் ஆச்சு? 2-3 மாசம் இருக்கும். ஐயோ, செவிடன் தானே?
என்னடா காசி என்ன? எனக்கு ஏதாவது வேலை வேணுங்கய்யா. ஏண்டா ஏத்து விட்டு வேலை என்னாச்சே? நான் இனிமே அங்க வேலை செய்ய போறது இல்லைங்க. ஏண்டா? பிடிக்கலைங்க. என்னடா பிடிக்கல? பொண்ணு கேட்காதீங்க, மனசுக்கு பிடிக்கலைங்க. எனக்கு அப்பவே தெரியும். இந்த பையன் மல்லிப்பூவோட கிளம்பும் போதே தெரியும். என்னடா கன்னத்துல சொட்டையும் ஒண்ணு விட்டாளா? அதனால என்னடா இதெல்லாம் சகஜம்டா. பல்லே உடைஞ்சாலும் பொக்கோவையோட மறுபடியும் போகணும். நேத்துக்கு மல்லி, இன்னைக்கு இருவாட்சி கதம்பம் எத்தனை இருக்கு? அழுக்கு முட்டை மாதிரி போகாதடா, குடிச்சு சுத்தமா போ. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. ஐயா எனக்கு ஏதாவது வேலை வாங்கி கொடுங்கய்யா. சரி ஒண்ணு பண்ணு, என்ன ஆபீஸ்ல வந்து பாரு. ஆபீஸ்ல வந்து பாருங்கிற, இப்ப போங்கிற. எல்லாமே பாத்துட்டீங்களா? பாக்குறதுக்கு என்ன இருக்கு? எல்லாம் வெஜிடேரியன் பத்திரிகை. ஒரு பொம்பளை படம் கூட இருக்காதே. வயசுக்கு தகுந்த புஸ்தகமா படிக்காத வாத்சாயனா. புதுசா இருக்கே, இது என்னது? இது ஃபாரின் சென்ட். கொஞ்சம் போட்டுக்கிட்டா கூட போதும், வாசனை சும்மா கும்முன்னு தூக்கிடும். அப்படி இல்ல, இப்படி பிரஸ் பண்ணும். வாசனை எப்படி இருக்கு? அந்த சஞ்சீவ சார் வாசனை. ஆமா, உங்க அம்மாவுக்கு கல்யாணத்தை பாக்குற ஆசை தானே? பண்ணிக்கிற ஆசை இல்லையா? தெரிக்கிறா உனக்கு எப்படி? பாக்குற ஆசையா பண்ணிக்கிற ஆசையா? பாரு, உனக்கு யார் மேல ஆசைன்னு எனக்கு தெரியும். யாரு பதில் சொல்லணும். என்ன எக்ஸைட்டி பாக்குற? என்ன வேணும்? அம்மா இல்லையா? இல்ல. சரி சரி, நின்றுட்டே இருக்கிய. சரி, போயிட்டே இருக்கேன். சரிதானா? போனா சரிதான். நில்லுங்க. என்ன பண்ணமா? முதல்ல வண்டியை அனுப்புங்கம்மா. என்ன? வாங்க, நீங்க இம்மா சீக்கிரம் திரும்பி வந்துருவீங்கன்னு அவங்களுக்கு தெரியாதாங்காட்டியும். என்ன சொல்ற? கோயில் மாதிரி இருந்த வீடு கண்டவளை உள்ள விட்டு இப்ப கக்கூஸ் மாதிரி ஆயிடுச்சு. உள்ள போய் பாருங்கம்மா. உள்ள என்ன நடக்குதுங்கிற? சினிமா நடக்குது. சினிமாவா? மண்டல லீலை. அந்த இழுத்து விட்ட ஆம்பளையும் நம்ம வீட்டு சமயக்காரியும். அவ்வளவுதான் சொல்லுவேன். ராமா ஆசையே சொல்ல மாட்டேன், நானே கண்டுபிடிக்கிறேன். வெளிச்சத்தை கையால மறைச்சோம்னா முடியும். அடடே, இந்துமதி அம்மாவா? உங்க கல்யாணம் முடிஞ்சு போச்சா? அதான் நீங்க போயிட்டு வந்த கல்யாணம். நான் வந்ததுனால உங்களுக்கு ஏதாவது அறிஞ்சலா? கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தாலே உங்க பிரஷர் கொஞ்சம் ஏறுமோ? பாவம், பொறாம போல் இருக்கு. உங்களுக்கும் சாப்பாடு போட்டுமா? அம்மா, நான் சாப்பிட்டாச்சு. திலகம், நீ கொஞ்சம் மாடிக்கு வா. வேணும். ஒரே தலைவலியா இருக்கு. அந்த டிராயர்ல இருக்கிற மாத்திரை எடு. மாத்திரை வேண்டாம், கொஞ்சம் தலை பிடிச்சு விடு போதும். நீ போலாம். தலையை வலிக்கிறீங்களா? இப்ப வலி தலையில் இல்ல, நீ போலாம்.
வலி இதயத்தில் தான் என்று எனக்கு தெரியாதா? இருமாப்புக்காரி. சஞ்சீவியின் மீதுள்ள காதலை போர்வை போர்த்தி மூட பார்க்கிறாள் பாசாங்கக்காரி. யாரங்கே? இந்த அவை மீண்டும் கூடும் வரை இவளை சிறையில் தள்ளு. வேலையெல்லாம் எப்படி இருக்க? சம்பளம் கொடுத்தாங்க. எவ்வளவு? 160 ரூபாய். ஐயா உங்களுக்கு மாத்தலாம் ஆயிடுச்சாம? ஆமா, உன் வேலை போகாது, கவலைப்படாத. கவலைப்படாத, உன் வேலை போகாது. உண்மையா உழைக்கிற வரைக்கும் வேலை உறுதி. நீ வா கிருஷ்ணன். கூப்பிட்டு நான் சாப்பிட்டுங்கம்மா, நிச்சயமா இல்லையான்னு கேளுங்க. இந்த இறந்தவன் இந்த இதே இறந்தோம் பேசிக்கிட்டு இருந்தாமா ஒரு படி இருக்கும் பாருங்க, கழுவிட்டு இருக்கா பாருங்க, ஈரங்கள கயறையில பாருங்க. நான் பாத்திரப்படாதேன்னு இந்த பக்கம் வரேன், அந்த படி ஏறி இருக்க மாட்டாமா, மறுபடியும் ஒரு குடம் இருக்கும். சிச்சி புது நிறுத்து. ஓம் ஓம்னு கேட்டுக்கிட்டு இருந்த வீடு இப்ப பொண்ணுமா இந்த இடத்த விட்டு போய் ஏதியா? என்ன போன்னு மிரட்டிட்டு வாய் வயிறுமா இருக்கிறவனுக்கு வளவாக்கு பண்ணுங்க. ஏதோ முக்கியமா தனியா பேசணும்னு சொன்னியே, என்ன விஷயம்? ஆமா, முக்கியமான விஷயம்தான். திலகம் உண்டாயிருக்கா. என்னைக்கு அவன் மேல சென்ட் வாசனை அடிச்சதோ அன்னைக்கே நான் சந்தேகப்பட்டேன். என்னது சென்டா? அதான் உன் ஃப்ரெண்டு சஞ்சீவி அவ உபயோகப்படுத்துற அதே சென்ட் வாசனை திலகம் மேல வீசி. அவளுக்கு எப்படி கிடைச்சிருக்கும்? இந்திரன் சந்திரன் எல்லாம் சொன்னிய உன் ஃப்ரெண்ட பத்தி இப்ப என்ன செஞ்சிட்டேன் பாத்தியா? பண்பு பண்புன்னு பெருசா பேசுறவங்க கிட்டதான் பண்பே இருக்காது. என்ன வாயடிச்சு போய் நிக்கிற? இந்து, நாளைக்கே காளிமுத்துக்கு சொல்ல அனுப்புறேன், அவள் இங்க இருந்து அனுப்பிடலாம். இத பார், நீ எதுவும் திலகத்துக்கிட்ட பேச வேண்டாம், நடக்க வேண்டியது நான் பாத்துக்கிறேன். திலகம், நான் கேள்விப்பட்டது உண்மைதானா? யாரு என்னன்னு கேட்டா என்ன சொல்ல போற? என் பேர் சொல்ல போறியா? என்ன சொல்ல சொல்றீங்க? என்ன வேணா சொல்லிக்கோ, ஆனா என் பேரை சொல்லி என்ன சந்தில் நிக்க வச்சிடாது. எப்படிங்க நான் சொல்ல முடியும்? அதான் யோசிச்சு பதில் சொன்னாங்கிறேன். அப்படியே நான் தான் காரணம் நீ சொன்னாலும் அவங்க நம்ப வேண்டாமா? அவங்க நம்பிட்டாங்கன்னா நான் மறுக்க வேண்டி வரும். என்னங்க சொல்றீங்க? விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு, நாளைக்கு எங்க மாமாவுக்கு சொல்லி அனுப்பிடுவாங்க. அவரும் வந்து உண்மையை சொல்லி என்ன அடிச்சு நொறுக்குவாரு. ஏன் உண்மை சொல்ற? ஒரு பொய் சொல்ல. அப்படின்னா வழியை சுமத்துறதுக்கு இன்னொரு ஆளை தேடிக்க சொல்றீங்களா?
ஏன் தேடுற? அதான் உன்னைய சுத்தி சுத்தி வரானே செவிடன், அவன் பேரு சொல்லு. ஐயோ, அது தப்புங்க. செவிட ரொம்ப நல்லவன். இந்த பாவத்தை அவன் தலைமையில போடுறது அநியாயம். நான் உண்மையத்தான் சொல்லுவேன், உங்க பேரைத்தான் சொல்லுவேன். சரி சொல்லு, நான் இல்லேன்னு சாதிப்பேன். உன்னை நம்புறவங்க யாரு? ஐயா, நான் உங்களை தான் நம்பி இருக்கேன். அப்ப நான் சொல்றது நீ கேளு. அந்த செவிடன் பேரு சொல்லு. சும்மா தற்காலிக ஏற்பாடு தான் வச்சுக்கோ. காலம் வரும்போது என்ன செய்யணுமோ செய்வேன். நீ முரண்டு பிடிச்சு நானே உனக்கு முதல் எதிரி ஆயிடுவேன். சொத்துக்கும் பணத்துக்கும் பேராசப்பட்டு தான் நீ என் பேர் சொல்றேன் உண்மையிலேயே பழிய திருப்புவேன். ஜாக்கிரதை. ஓகே? ஒரு இடத்துல கொண்டாந்து விட்டா, பேரை காப்பாத்திட்டு இந்த வீட்டுல சாப்பிட வேண்டாம். எப்பா, இந்த துணி சாயவே போறதுன்னு சொன்னியே, இவன் சந்தை திருப்பி வச்சுட்டா. யார் அந்த பாவத்தை கட்டிக்கிட்டான்னு கேட்காம அந்த கண்டுகிட்டா. எல்லாம் எங்களுக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் அதட்டி கேட்டா தப்பிச்சுக்கிறதுக்காக என் பேரையே சொன்னாலும் சொல்லுவா. ஐயா நீங்க நம்ப ஐயா. இத பாரு, இனி ஒரு நிமிஷம் கூட அவ இந்த வீட்டுல இருக்க அனுமதிக்க மாட்டோம். நீ எப்போ அவளை கூட்டிட்டு போற? என் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்குங்க. இந்த நேரத்துல இந்த நாய வேற எப்படிங்க? அதுக்காக எங்க வீட்டை என்ன அசுத்தப்படுத்திட்டு இருக்கணுங்கிறியா? நாங்க கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏயா எங்க தலையில கட்டி இப்படி ஒரு முதியவு தான் கிடைச்சதா? புது துணிய பணத்துக்கும் போட்டுவாங்க, கல்யாணத்துக்கும் கட்டுவாங்க. நெய்யப்பவே அதனுடைய தலையெழுத்து என்னன்னு எப்படிங்க தெரியும்? இங்கே வந்துடுறேன். எங்க போறீங்க? விவகாரம் முத்தி போனதுக்கு அப்புறம் இங்க விட்டு வைக்கிறதுல அர்த்தம் இல்லைங்க. சாக்கடையில வந்த துணி சனியான தூக்கி எறிஞ்சிட வேண்டியது தானே. நாமளே தவறி சாக்கடையில விழுந்துட்டான், அதுக்காக தற்கொலை பண்ணிப்போமே. வாங்க வாங்க. எங்க கூப்பிடுறீங்க? என் வீட்டுக்கு. சலம், சலம், இப்படி வா. உன் ஃப்ரெண்டோட லட்சணத்தை பாரு. ஊருக்கு போறவளை போக விடாம வீட்டுக்கையும் கூட்டிட்டு போனோம். சஞ்சீவ் இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்குவான்னு நான் நினைக்கவே இல்லை. சொந்த தங்கச்சி மாதிரி வச்சு காப்பாத்தினேன். இந்த தருதலை பாரு. சஞ்சீவ் கிட்ட நம்ம பத்தி என்னெல்லாம் தப்பா சொல்லுவாளோ. பாவ புண்ணியம் ஆண்டவனுக்கு தான். என்ன குடியை கெடுத்து அந்த பாவி யாருன்னு சொல்லட்டும். அவனை பஞ்சு அடிக்கிற மாதிரி அடிச்சு நொறுக்கி போடுறேன். ஆனா பாவி பொண்ணு யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறாளே. அவன் ஒண்ணு சொல்ல வேணாயா. நீ ஒரு காரியம் பண்ணு, ஊருக்கு போயிடு. இந்த பொண்ணு கதி அவளை நான் பாத்துக்கிறேன். திலகம் என் பொறுப்பு. அப்படின்னா தப்பு பண்ணவன் எவனா இருந்தாலும் தப்பி போக விட மாட்டேன். இது வந்து தலையெழுத்த கொஞ்சம் ரீரைட் பண்ணணும். அது வரைக்கும் திலகம் இங்கதான் தங்க போற. உங்களுக்கு எதுக்குங்க இந்த சிரமம்? எதுக்குன்னு கேட்டா என்னையா சொல்லுவேன்? இவ வழிக்கு விழுந்தவ, இவளுக்கு நான் வழிகாட்டி, இவ என் தங்கச்சி மாதிரி அப்படி இப்படின்னு வார்த்தை ஜாலம் பண்ண எனக்கு தெரியாது. இந்த மாதிரி சமயத்துல ஏழைங்களுக்கு உதவி பண்றது என்னோட பாலிசி, பழக்கம், ஈடுபாடு, லட்சியம். எழுத்து விட்டு அம்மா பாஷையில சொன்னா நான் ஒரு கம்யூனிஸ்ட். எப்படி வேணா வச்சுக்கையா. ஐயா, தெய்வம் கீவங்காத என்னால தாங்கிக்க முடியாது. காசி, இவங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வா. டிஃபன் போ. அங்கே நில்லுங்க. இன்னும் எதுக்காக வரீங்க? காலையில எதுக்காக வருவேன்? காபி சாப்பிடத்தான். ஏன், எங்க வீட்டு சமைக்காரிதான் உங்க வீட்டுக்காரி ஆயிட்டாளே, அவ போட்டு கொடுக்கல காஃபி. பாவம் புள்ளத்தாச்சி, தொந்தரவு பண்ண வேணாம் தான். சரி, நாங்க 2 பேரும் வெளியே போய் சாப்பிட்டுக்கிறோம். ஏம்பா சலாம். அவன் வரமாட்டான். வராம எங்க போயிட போறான்? அங்க நில்லுங்க. அந்த கோலத்தை தாண்டி உள்ள வராதீங்க. எங்க லட்சுமணன் போட்ட கூட என்ன? உள்ள வந்தீங்கன்னா மரியாதை கெட்டு போயிடும். ஓ, அப்படி ஒண்ணு இருக்கும் எனக்கு. சலா, அடே வெங்கடாச்சலா, உங்ககிட்ட முக்கியமா பேசணுமா? சலாம், நீ போகாத. சலம் வா. சலம், வாடா. இந்துமதி அம்மா, நீங்க போட்ட கோட்டை நான் தாண்டல.
உங்க அண்ணன் தான் தாண்டி இருக்கான். இப்ப யார் மரியாதை கட்டு போச்சு பாத்தீங்களா? பெங்கால்ல பாத்தியாச்சாலாம் சிபிஎம் மந்திரி சபை அமைச்சிருச்சு. ஆமா ஆமா. சிகரெட் பிடிக்கிறியா? வேண்டாம். தங்கச்சி எதுக்கு தானே பிடிக்க கூடாது, அவங்கதான் இங்க இல்லையே. என்கிட்ட எது பேசணும்னு சொன்னியே. சொன்னேன்ல. எதை பத்தி உனக்கு தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? உனக்கு தெரியும். யூ நோ இட். திலகத்தை பத்தியா? ரைட். அவளை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? தப்பு செஞ்சா விரட்டி அடிச்சிட்டோம். அந்த தப்புக்கு நீ எந்த அளவுக்கு பொறுப்பு? திலகம் என்ன பத்தி ஏதாவது சொன்னாளா? சொன்னாதான் பரவாயில்லையே, ஒரு இழவு சொல்ல மாட்டேங்கிறாளே. இப்ப நிம்மதியா இருக்கும். சஞ்சீவி, இதானே நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது? அது நான் இல்ல. சரி, வேற யாரு? சொன்னா நீ நம்ப மாட்டேன். சொல்லு. செவிடந்தா. யாரு? காசியா? நீ செஞ்ச மாதிரி நான் அபாண்டமா பழி சுமத்தல. ஆதாரத்தோட தான் சொல்றேன். திலகத்து மேல அவனுக்கு ஒரு வெறியே இருந்தது. ஒரு நாளைக்கு அவளை முரட்டுத்தனமா கட்டி பிடிச்சிட்டான். அது நான் பாத்துட்டேன். சண்டை பிடிச்சேன். அதான் உங்ககிட்ட வந்து வேலைக்கு செஞ்சுட்டான். மிரட்டி கேட்டு பாரு. மிரட்டி கேட்டா உண்மை குத்தவாளி குத்து தப்புத்துக்கு வா போறான். சரி, கேட்க வேண்டாம். அவன் மார்புல பச்சை குத்தி வச்சிருக்கான். அதுல திலகம் பேர் இருக்கும். இதை விடவா உனக்கு ஒரு ஆதாரம் வேணும்? Oh my God. I'm sorry Chalam. I really am sorry. நான் உன்னை வீணா சந்தேகப்பட்டுட்டேன். ஆனா ஒண்ணு, தப்பு செஞ்சவன் மனசை மாத்தி திலகத்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறேன்னா இல்லையா பாரு. அதுக்கு நீயும் உதவி பண்ணணும். சமூக சேவைக்கு எனக்கு நேரம் இல்ல. பெஸ்ட் ஆஃப் லக். என்னைய அப்படி பாக்குறீங்க? உண்மையை சொல்லணும் ராஸ்கல், இல்ல நான் அடிச்சு கொன்னு போட்டுருவேன். ஐயா, திலகத்துக்கிட்ட தப்பா நடந்துகிட்டது என்ன? ஐயா, திலகத்தையே கேளுங்கயா. நான் தான் தப்பு செஞ்சேன்னு சொல்லிச்சுன்னா அந்த நிமிஷமே என்ன வெட்டி போட்டுருக்கையா. திலகம் கண்ணு கலங்குனா என் மனசை துடிச்சு போயிடுயா. நான் அவன் நிழல பூஜை செய்யறவையா. அவன் நினைப்ப நெஞ்சுக்குள்ள பத்திரமா வச்சு பாதுகாக்கிறவையா. அது எப்பவும் இங்கே இருக்கணுங்கிறதுக்காக அவ பேரை என் நெஞ்சில பச்சை குத்தி வச்சிருக்கையா. பாருங்கய்யா, அப்படிப்பட்டவளையா நான் நாசம் பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க? ஒருத்தன் நிழல பூஜை பண்றான், இன்னொருத்தன் அசலையே நாசம் பண்றான். வேலை பார். அவரை பார்த்து பேசுனீங்களா? உங்ககிட்ட நான் உண்மையை சொல்லிட்டேன்னு அவர்கிட்ட சொன்னீங்களா? இல்ல. என்ன சொன்னாரு? எதிர்பார்த்தான் சொன்னான். கள்ளுளி மங்க மாதிரி முகத்துல ஒரு எக்ஸ்பிரஷனும் இல்லாம சத்தியம் பண்றான் தான் நிரபராதின்னு. என்ன பண்ண சொல்ற? முதல்ல இந்த அழுகையை நிறுத்து. ஆதிக்க வர்க்கம் இவங்க கிட்ட எல்லாம் காரியம் சாதிக்கணும்னா சாம பேத தான தண்டம் ஒண்ணும் சரிப்படாது. நிதானம் தான் முக்கியம். உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க இன்னும் எவ்வளவு நாள் ஆகும்னு என்னால சொல்ல முடியாது. அது வரைக்கும் நான் சொல்றபடி நீ செய்யணும். செய்வியா? முதல்ல அதை சொல்லு. உனக்கு இருக்கிறதுக்கு ஒரு வீடு ஏற்பாடு பண்றேன். காசியை உனக்கு துணையா வைக்கிறேன். கொஞ்ச நாள் தான். அம்மா உனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிடு. உங்க ஊருக்கே உன்னை திருப்பி அனுப்பிச்சு வச்சிடுறேன். கருமண்டாப்பா, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஒருத்தர் வாழ்க்கையை ஒப்படைச்சிட்டு இன்னொருத்தன் காலை பிடிச்சா என்ன அர்த்தம்? திலகத்தோட பிரசவம் முடியற வரைக்கும் அவளுக்கு துணையா இருந்து பாத்துக்கணும். பாத்துக்குவியா? திலகம், காசி ரொம்ப நல்லவன். என் வார்த்தைக்கு ரொம்ப மதிப்பு கொடுப்பான். இந்த சிக்கல் முடியற வரைக்கும் இமையா இருந்து உன்னை பாதுகாப்பான். சரிதானே?
இதாம்மா உன் வீடு. எப்படி இருக்க? என்ன பாக்குற? நீ கனவு கண்ட மாதிரி மாட மாளிகை இல்லைன்னு பாக்குறியா? மாளிகையை குடிசைக்கு வர வைப்போம். ஓகே? காசே, நான் சொன்னதுல நானும் இருக்கா? இவ்வளவு பத்திரமா பாத்துக்குவியா? இந்த பணம் வீட்டுக்கு வேணுங்கிற சாமான் எல்லாம் வாங்கி போடு. ஐயா, திரும்ப எப்ப வருவீங்க? எனக்கு இந்த ஊர்ல வேலை முடிஞ்சு வேற ஊருக்கு மாத்தலாம். ஆனா ஒன்ன உன் புருஷனோட சேர்த்து வைக்கிற வரல எனக்கு இந்த ஊர்ல வேலை முடியலன்னு நினைச்சுப்பேன். இன்னொரு முக்கியமான விஷயம், ஊர்ல நிறைய பேர் வம்பு பேசுறதுக்கு வருவாங்க. அவங்க கிட்ட எல்லாம் சலத்தை பத்தி ஒண்ணும் சொல்லிக்க வேணாம். தானா கரைஞ்சு வர வரல பொறுத்திருப்போமே. ஓகேவா? வீட்டுள்ள வண்டி போகாது, இங்கே இருக்குப்பா. இந்த அப்பா என்ன பண்ணம்மா, இந்த காலனியில் ஏதாவது விசேஷம் உண்டா? அநியாயம் அநியாயம். 2 நாள்ல ஊர்ல எல்லாம் உடனே அநியாயம் அதர்மம் தலைவிரிச்சு ஆடுமே. நின்னு சொல்லிட்டு என்னத்தையா சொல்றது? மானம் போகுது. அது போயிட்டு போறது, அப்புறமா கூப்பிட்டுக்கலாம். விஷயம் என்ன? வயிற்றுல 3 மாசம். என்ன பண்ணுமா, வயசு காலத்தை இப்படி பண்ணிட்ட? வாய முடியா, நான் இல்ல. முழுகாம இருக்கிறது அந்த சமயக்கார பொண்ணு திலகம். திலகம் எப்படியோ இந்த காலனியில அப்பப்போ யாராவது ஒருத்தர் முழுகாம இருந்தா சரி. வந்த ஒண்ணு நல்ல விஷயம் தான் சொல்றேன். ஹீரோ யாரு கேட்டியா? அந்த பையன் உன் வீட்டுல குத்தன இருக்கானே, சஞ்சீவி. அவன் தான். சஞ்சீவியா? சஞ்சீவியா இருந்தா இந்து இல்ல முழுகாம இருக்கணும். நீ சரியா தெரிஞ்சுக்கிட்டியா? உனக்கு ஒண்ணும் தெரியாதியா. அந்த பையன் சஞ்சீவி தப்பு பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத செவுட்டு பையன் மேல பழிய போட்டுட்டான். இந்த செவுட்டு பையன அவளோட குத்தம் பண்றான். அவளை விட்டேனா பாரு. சஞ்சீவி திலகம். எதை கேக்குறீங்க? என்ன முள்ள கதை கேக்குற? திலகம் விஷயம் தான். இந்த காலனில இந்த வீட்டுல, அதுவும் ஊர்ல இல்லாத நேரத்துக்கு ஒரு காரியம் நடக்கலாமா? சரி, ஒரு புள்ள மனுஷன் வந்தாச்சு, உடனே தெரியணும் இதெல்லாம் எப்படி நடந்தது. என்ன கேட்டா? உங்க வீட்டுல குடியிருக்காரு, அவரை போய் கேளுங்க. சஞ்சீவியா? நீ அவனதான் சந்தேகிக்கிறியா? எனக்கு என்ன, அன்னைக்கு இந்த பய பாடினானே, கம்பம் ஏமாந்தா, அது ஒன்ன நினைச்சுதான் பாடுறான்னு நினைச்சு ஏமாப்பிச்சதா? நீ எப்படி நீ ஏமாந்துட்டியா? அவரை பத்தி எங்கிட்ட எதுவும் பேசாதீங்க. எனக்கு என்னம்மா, ஊர் முழுக்க திலகம் பேச்சாவே இருக்கு. நான் வேற அடிக்கடி இந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கவா. ஒருவேளை சுத்தி வளைச்சு என்னையும் சம்பந்தப்படுத்தி பேச போறாங்களேன்னு. உங்களை பத்தி ஏன் பேச போறாங்க? உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? வயசு என்ன வயசு? மனசு இல்லையா? சும்மா ஒரு விளையாட்டுக்காவது மேல சந்தேகப்படக்கூடாதா? அடே எங்க அப்பா, இதுதான் குடிசையா? அட வெக்கம் கட்டவனே, எங்கடா இருக்க அந்த சிரிக்கி? வகுத்துல குழந்தை, குடி இருக்க புதுக்குள்ள திட்டமிட்டேதான் தேடி பிடிச்சிட்டு இருக்கா சிரிக்கி. என் குடிய கெடுத்த பாவி என்ன சொக்கு பொடி போட்டாலோ எல்லாரையும் வளைச்சு இழுத்து விட்டுக்கிட்டான். நீ ஒரு பொம்பளை அடி, வெக்கம் கட்டவன. இந்த அடி என்னடி? இந்த அட்டி உபச்சாரம் என்னடி வேண்டி கிடக்கு? அவசாரி முதல்ல வெளியே போவாத்தா. என்னடா சொன்ன? அசிங்கத்துக்கு அலையிற பண்ணி மாதிரி அவளே சுத்திக்கிட்டு வெளியே போறியா இல்லையா? ஒரு செடிக்கு வந்தாப்புல அம்மா அவரை அத்து போட்டா யார் வெளியில போறாங்க பாக்கலாம். நான் ஆத்தாடா மாரியாத்தாவா இருந்தாலும் சரி, அவன் மேல கைய வச்சு ஆட்ட வெட்டுற மாதிரி வெட்டிடுவேன். போடி வெளியே. அடே செவுத்து பொண்ணு கைய விடுற. போடி வெளியே. ஐயோ என் பிள்ளைக்கு என்னமா ஆயிப்போச்சு. முனிதான் முடிச்சிருக்கு. ஐயோ போடி. இந்த புகையிலை பொன்னம்மாளை சுண்ணாம்பு காலவாயில் போடுங்கள். வெங்கடாஜலம், வெங்கடாஜலம் இருப்பா, ஒரு நிமிஷம் இருப்பா. உனக்காக வெளியில காத்துட்டு இருக்கேன். இருப்பா, வெளியில யாராச்சும் சொல்ல மாட்டேன். மனசுக்குள்ள நிறைய வச்சுக்கிறேன். அந்த ஹீரோ நீ தானே? என்ன? அதான்ப்பா திலகம், நீ தானே ஹீரோ? சிச்சி, வாய் மூடுங்க சார். போய் சொல்லாத. நான் என் கண்ணாலேயே பார்த்தேன். திலகத்தை உரைச்சிக்கிட்டே நின்று என் ரூம்ல ஒரு நாள். ஏப்பா, கொஞ்சம் பாதுகாப்பா நடந்து கூடாதா? ஒரு 25 பைசா கூட இல்லாம போயிடும். என்ன சார் சொல்றீங்க நீங்க? அல்ஜீப்ரா கணக்கு சொல்றேன். இங்க வா. ஏன்பா, எனக்கு தெரியாம ஒரு காரியம் இந்த காலனியில நடக்கலாமா? சார், நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். வெளியில சொல்லாதங்கிறியா? அபாண்டமா என் மேல பழி சுமத்தாதீங்க சார். நான் ஒரு பாவம் அறியாதவன். பாவ புண்ணிய பிரச்சனைக்கே நான் போகல. பார்ட்டி நீ தானே? சொல்லு சொல்லு நைனா. ரொம்ப சந்தோஷப்பட வேண்டாம். உன்னை பத்தி ரொம்ப பெருமையா நினைச்சுப்பேன்டா. கையை விடுங்க சார். நான் இல்ல. நீ இல்லையா? வேற யாரு? நானா? பாவம், உங்களை யார் சார் சொல்லுவாங்க? அதானே. நீங்களும் ஒத்துக்க மாட்டீங்க, அந்த பெருமை எனக்கும் கொடுக்க மாட்டீங்க. போங்கப்பா.
நீங்களே கேளுங்க என் நியாயத்தை. தெருவுல கிடந்தவளை கூட்டிக்கிட்டு வந்து குடும்பம் நடத்தாதத பாவின்னு கேட்டையா. பெத்தோ இது கூட கேட்க கூடாதா? அடே எங்கடா இருக்க? அருவாள இப்ப எடுத்துக்கிட்டு வாடா பாப்போம். இந்த சிறுக்கிய நிமிந்துக்கிட்டு இப்ப நிக்க சொல்றா பாப்போம். அடே யார் நீங்க? என்ன வேணும்? என்னப்பா யாரையோ இழுத்துட்டு வந்து வீட்டுல வச்சிருக்கியாமே? இத பாரு, கூடோ கஞ்சியோ குடிச்சுக்கிட்டு இருந்தாலும் கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற பேட்டை இது. கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற பேட்டை இது. எங்களுக்கு மத்தியில இந்த மாதிரி அசிங்கம் எல்லாம் நடத்தக்கூடாது. அசிங்கம் நடத்தலீங்க, குடும்பம் நடத்துறோம். கெட்டு போனவளோட என்னடா குடும்பம்? கேளுங்கய்யா. இத பாருப்பா, இந்த விஷயமா முடிவு காணாம அந்த பொண்ணு இங்க இருக்க கூடாது, தெரியுதா? ஏய், உன் வயித்துல வளர குழந்தைக்கு அப்ப யாரடி? தலைய குனியத பாரு சிரிக்கி, தெரியல? ஏ கழுத, பதில் சொல்லு. கழுதலடாவோ என் புஞ்சாதி. ஆமாண்டா, என்னடா பாக்குறீங்க? பிறக்க போற குழந்தைக்கு நான் தாண்டா தகப்பேன். உங்க அம்மா என்னமோ சொல்றா, நீ என்னமோ சொல்றியப்பா? இவளா? இவனுக்கு ₹1 புயல வாங்கி கொடுங்க. கசுமாலம் எவ்வளவு பொய் வேணுமானாலும் சொல்லும். குழந்தைக்கு அப்பன்னா நான் சொல்றதை நம்புங்க, இவ சொல்றதை நம்பாதீங்க. ஐயா, இந்த கேள்வி என்ன போட்டு குழப்பறாப்பா? மாமியார் மருமக சண்டை நமக்கு எதுக்கு? வாங்க போலாம். ஐயா ஐயா போடாதீங்க, போடாதீங்கய்யா. அடிச்சு நீ ஒரு பொம்பளை. ஒண்ணு திலகம், அழாத, கண்ணை தொடச்சுக்க. வீட்டு வாசல டாக்ஸி. ஓ, ஊரு கிளம்புறானா? சஞ்சீவி, சஞ்சீவி, ஏன்பா சஞ்சீவி, சஞ்சீவி, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இப்படி கிளம்பி போனா எப்படிப்பா? நான் வீட்டை காலி பண்ணிட்டு போலியா? அது தெரியும், அத பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாம போனா எப்படி? எதை பத்தி? கன்சர்ன் பார்ட்டி இல்லையே. திலகம் எப்படி கர்ப்பவதி ஆனாள்? அது சார் நிச்சயமா நிச்சயமா ஒரு ஆம்பளை தான் காரணம். நான் மட்டும் ரிஷி கர்ப்பம் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏனோ தானோன்னு இருக்க, அடுத்து விட ஆடா கர்ப்பமா இருக்க. நம்ம விட்டு அனாதை பொண்ணு, நம்ம விட்டு அவல பொண்ணு. உங்களுக்கு என்ன சார் இவ்வளவு ஆக்குற? என்ன நீ என்னோட பொறுப்பே தெரியாம பேசிட்டு இருக்க? இவ்வளவு ஆஸ்பத்திரியில சேர்க்கும் போது அங்க கேட்பாங்க குழந்தைக்கு அப்பா யாருன்னு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஜனன மரண ஆபீஸ்ல கேட்பான். 3 மாசத்துல வேக்சினேஷன் குத்தும் போது கேட்பான். பள்ளிக்கூடத்தை சேர்க்கும் போது வாத்தியார் கேட்பான். இவ்வளவு ஏன் வளர்ந்ததுக்கு அப்புறம் பையனே கேட்பான். ஓட்டு போட போகும்போது பூத்துல கேட்பான். அத்தனை பேருக்கும் இந்த மன்மத நாயுடு நான் இருந்து பதில் சொல்லணும். இப்பதான் சார் உங்க ப்ராப்ளமே எனக்கு புரியுது. புரியுதா? புரியுதா? சொல்லு சொல்லு. இந்த பாருப்பா, சலத்தை கேட்கறேன் நான் இல்லங்கிறான், செவிடனை கேட்கறேன் நான் இல்லங்கிறான். அப்ப யார் இந்த ஹீரோ? நீ யாவது சொல்லுப்பா, நான் தான் அதுன்னு. சரி சார், நீங்க தான் அந்த ஹீரோ. டேய், நீ ஒரு ஜென்டில்மேன்ரா. 100 வயசு நல்லா இருக்கணும். போ, போகும்போது முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேர்ட்ட சொல்லிட்டு போ, நானும் ஒன்னத சஸ்பெக்ட்னு. அம்மா, அம்மா. அடடே அடடே, விக்ரமாதித்ய மகாராஜாவோட மந்திரியா? என்னப்பா திடீர்னு இந்த பக்கம்? கடுதாசி கொண்டு வந்திருக்கங்க. கடுதாசியா? யாருக்கு? உங்களுக்கு தான். சஞ்சீவி ஐயா வேலை மாத்தலாகி வெளியூருக்கு போயிட்டாருங்க. இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாருங்க. இது எழுதுனவனுக்கு தான் வெக்கம் இல்லன்னா இது கொண்டுட்டு வந்து உனக்கும் வெக்கல? இது தலை சுத்தி தூக்கி எறிஞ்சிட்டேன்னு உங்க முதலாளி வந்தா சொல்லு. சலையா இல்லீங்களா? அவர்கிட்ட உனக்கு என்ன வேலை? பார்த்துட்டு போலாம்னு தான் கேட்டேன். அந்த சமய சஞ்சீவி தான் உனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துட்டாரு. அப்புறம் என்ன? வேலை மட்டும் இல்லைங்க, வீடு கூட கொடுத்துருக்காரு. வீடு உனக்கு இல்லடா முண்டம், அவரோட ஆசை நாயகிக்கு. நீ வெறும் காவல் காக்குற நாய் மாதிரி. நீ காவல் காக்குற நாய்ங்கிறீங்களா? வரங்க. இந்துமதி அம்மா அவர்களுக்கு வணக்கம். நான் வேற ஊருக்கு மாற்றலாய் போறேன்.
நேர்ல வந்து சொல்லிட்டு போகணும்னு தான் ஆசை. ஆனா வாசல் கோலத்தை தாண்டி வரக்கூடாதுன்னு கட்டளை இட்டு இருக்கீங்களே. வாழ்நாள் பூரா கோலத்தை போட்டுக்கிட்டே காலத்தை கழிச்சிடலாம்னு நினைக்காதீங்க. முதும கோலம் வர்றதுக்கு முன்னாலேயே முழிச்சுக்கணும். இங்க கொஞ்சம் இடம் விட்டு ஏன் நிறுத்திட்டேன் தெரியுமா? என் மேல வர்ற ஆத்திரத்துல ஏதாவது பாத்திரத்தை போட்டு உடப்பீங்களே, அதுக்காகத்தான். 4 செவத்துக்குள்ளேயே இருக்காதீங்க, வெளியே வந்து பாருங்க. எல்லாருமே மோசக்காரங்க இல்ல, 1-2 நல்லவங்களும் இருக்கத்தான் செய்வாங்க. அதுல இந்த சஞ்சீவியும் ஒருத்தன். போக போக உங்களுக்கே புரியும். இங்கேயும் இடம் விட்டுறேன், கொஞ்சம் திட்டிங்க. திட்டியாச்சா? உண்மையை சொல்லுங்க. உங்க உதடுகள் தான் திட்டுது, உள்ளம் திட்டுறது இல்ல. அந்தரங்கமா அந்த உதடுகள் எதுக்காக துடிக்குதுன்னு எனக்கு தெரியும். இங்கேயும் இடம் விட்டுறேன். நான் எதிர் வீட்டுல இல்லாம உங்க உள்ளம் வெறிச்சோடி போயிருக்கோம். அதுக்காக என் போட்டோவை தோட அனுப்பியிருக்கேன். ஃபார் யோர் பர்சனல் யூஸ். தலகாணி கடியில வச்சுக்கிட்டாலும் சரி, கிழிச்சு குப்பையில போட்டாலும் சரி. சாப்பிடல, நான் அப்புறம் சாப்பிடுறேன். அந்த தட்டை இங்க வச்சிடு. அந்த தட்டை கீழே வச்சிடுன்னு. நானே கழுவி வச்சிடுறேன். நான் கழுவி வச்சிடுறேன். கதவை தாப்பா போட்டுக்க. புரியாது பொண்ணுமா, அவன் சொல்லி கொடுத்த மாதிரி நடிக்கிறான். கண்ணால அவனை பாத்தீங்கன்னா நீங்க சொல்லுவீங்க. உண்மை தெரிஞ்சுக்க கண்ணும் காதும் மட்டும் போதாது, அறிவும் வேணும். சரி, வேலைக்கு வந்து சௌக்கியமா இருக்கியா? உட்காருங்கம்மா. நீ உட்காரு. காபி கொட்டை அரைக்கிறதுக்கு வந்தேன். அப்படியே உன் குடிசை இங்க இருக்குன்னு ஞாபகம் வந்தது. உன்னையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். கொஞ்சம் பலகாரம் கொண்டாந்துருக்கேன். உன் அளவுக்கு எனக்கு ரோஷம் இல்லதான். உன் மாவன் சொன்னா நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. விட்டு கொடுக்க மாட்டியே? உன் கொடுத்த நல்லா செவிடன் சம்பளத்தில் தானா? ஆமாங்க. பத்தாவதுக்கு சஞ்சீவியா கொடுப்பாரு. அதான் நான் கேட்டேன். அடிக்கடி வருவாரோ? சனிக்கிழமையான வருவாரு. அதாவது 2வது சனிக்கிழமை 3வது சனிக்கிழமை மாசத்துல ஒரு வாட்டி வருவாராக்கும். இல்லைங்க, எல்லா சனிக்கிழமையும் வருவாரு. அப்ப நான் வர்றேம்மா. என்ன இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்டீங்க? உன்னைத்தான் பார்க்கலான்னு வந்தேன், பார்த்துட்டேன், போறேன். சனிக்கிழமை சாதாரணமா எந்த நேரத்துக்கு வருவாரு? இப்ப வர நேரம் தாங்க.
அந்த சமயம் செஞ்சு வந்தா நீங்க வந்துட்டு போனதா சொல்றேன். அப்படி சொல்லி வைக்காதன்னு சொல்ல வந்தேன். என்னமோ அதைத்தான் பார்க்க வந்தேன்னு பெருசா நினைச்சுக்கோ அந்த சென்ட். உடம்ப பாத்துக்கோ, நான் வர்றேன். ஒரு பிளேட் இடியாப்பம் கொண்டாப்பா. என்ன சாப்பிடா? இட்லி சாப்பிடுறியா? சாப்பிடு சாப்பிடு. ராத்திரி எல்லாம் ரொம்ப களைச்சு போயிருப்ப. ஏப்பா செவிடு நான் இருக்கிறது உனக்கு ஈஸியா இருக்கா இடைஞ்சலா இருக்கா? இல்ல உனக்கு பகல் டியூட்டியா ராத்திரி டியூட்டியான்னு கேட்டேன். இந்த வாரத்தோட ராத்திரி டியூட்டி முடிஞ்சு போச்சு. அடுத்த வாரம் தான் பகல் டியூட்டி. ஐயா சலையா, ஐயா சலையா, ஐயா சலையா, வணக்கமுங்க. திலகத்தை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு வந்திருக்கேங்க. அங்க உட்கார்ந்து இருக்கேங்க. உங்களை தேடி அடிக்கடி வீட்டுக்கு வருவாங்க. அம்மா சொல்லலையா? நான் கேக்குறப்பெல்லாம் நீங்க வீட்டுல இல்லைன்னு சொல்றாங்க. இந்த டானிக்கு மாத்திரை எல்லாம் 3 மாசமா கொடுத்துட்டு இருக்கேங்க. இந்த சிவப்பு மாத்திரை இருக்க பாருங்க, அதை காலையில டீ கொடுக்கும்போது கொடுப்பேங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறமா டானிக் கொடுப்பேங்க. அப்பதான் குழந்தை குங்குன்னு வளருமா டாக்டர் அம்மா சொன்னாங்க. நான் திலகத்துக்கிட்ட கேட்பேன், உனக்கு ஆண் குழந்தை பிறக்கணுமா பொன் குழந்தை பிறக்கணுமான்னு. அதுக்கு அது சிரிக்குங்க. ஆனா ராத்திரில மட்டும் அழுவுங்க. அப்ப என் நெஞ்சே துடிச்சு போயிடுங்க. நீ கவலைப்படா திலகம், உனக்கு காலம் பிறக்கும். அப்ப ஐயா வந்து கூட்டிக்கு வாருன்னு சொல்லுவேன். எப்பயா வந்து கூட்டிட்டு போறீங்க? இதெல்லாம் எங்கிட்ட ஏண்டா வளர? இன்னொரு தடவை இந்த மாதிரி நடு ரோட்ல மடக்கிட்டு பேசினே செருப்பால் அடிப்ப ராஸ்கல். என்னையா? செருப்பால் அடிப்பேன்னு சொன்னேன். என்ன சொன்னாரு காசி? ஒண்ணு இல்ல, இன்னும் 2 மாசத்துக்கு நீயே திலகத்தை பத்திரமா மக்களை வாங்கிட்டே இரு. குழந்தை பிறந்த உடனே நானே வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னார். நீ செவிடனா இருக்கலாம், ஆனா நான் குருடி இல்ல. பெரிய மனுஷன் தான் சொன்னேன். வா போலாம். எத்தனை நாளைக்கு இப்படி தாய்மானவர் பாடல்களை படிச்சுட்டே ஓட்டப்புற? நான் கல்யாணமே பண்ணிக்க போறது இல்ல சார். இந்துவுக்கு ஆம்பளைங்களை கண்டாலே விருப்பு சார். அன்பார்ச்சுனேட்லி அவ்வளவுதான கல்யாணம் பண்ணிக்க வேண்டியிருக்கு. என்னப்பா நீ எப்படியாவது அவளை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும்னுட்டு இங்க வந்து எதிர்கட்சியில பேசுற? நீ உண்மையில ஒரு வார்த்தை சொல்லுமா. எனக்கு தெரிஞ்ச பையன் சும்மா சொத்தோட தெரியும், நான் எப்படி செலவழிக்கிறதுன்னு தெரியாம மழைக்கு விடுறேன். நீ போய் செலவழிய. ரொம்ப நல்ல பையன்மா. உட்காருவான் இல்ல போன போயிடுவான். உன் குணத்துக்கு ரொம்ப சௌகரியம். மடைக்கிறவா மன்னிச்சுங்க, கல்யாணத்தை பத்தி எங்கிட்ட எதுவும் பேசாதீங்க. ஆம்பளைங்க எவ்வளவு கேவலமானவங்கன்னு ஒருத்தரை பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன். சஞ்சீவியா? அது ஏன் இப்போ முதல்ல சரத்துக்கு ஒரு பொண்ணை பாருங்க, அதை முடிப்போம். கேட்டியா? இப்படியே சார் எப்போ பாப்பா எதையோ பெருசா சாதிச்சுட்டு போறேன்னு நினைச்சு வந்தேன். வெறுங்கையோட போறேன். ஏன் வெறுங்கையோட போனோம்? இந்த கேலண்டர் வேணா எடுத்துட்டு போவா? ஐயோ இந்துவை கேட்கணும் சார். நீ சும்மா இருப்பா. நாயுடு எடுத்துட்டு போறான்னு சொன்னா ஒண்ணும் சொல்ல மாட்டான். உமர்க்கையா இது மன்மோத நாயுடு இருக்கணும். அது என்னப்பா பின்னாடி யார் கம்பனா? சஞ்சீவி துண்டு துண்டா இருக்காங்க. வெறுப்பு வெறுப்புன்னு சொல்லிக்கிட்டு சஞ்சீவி போட்டோ ஒட்டி வச்ச என்ன சார் அர்த்தம்? புரியல. என்ன வாசாயனாவின் வேலை. என்னம்மா இந்து இந்த காரியம் நீ பண்ணிட்டு இருக்க? திலகத்தோட விவகாரத்துக்கு அப்புறம் வீட்டுல வேலைக்காரியோ சமையக்காரியோ வைக்கிறதா இல்லைங்க. அதுக்காக எல்லா காரியமும் நீயே செய்யணுமா? உதவின்னு ஒரு வார்த்தை கொடுத்தா நான் ஓடி வர மாட்டேனா? நான் என்ன அண்ணியனா? உங்களுக்கு ஏன் தாத்தா அந்த சிரமம்? இதுல என்ன சிரமம்? பெண்களுக்கு செய்யற தொண்டு பகவானுக்கே செய்யற பூஜை மாதிரி. அம்மா காசிக்கு குழந்தை வந்திருக்கு. காசிக்கா திலகத்துக்கா? ஐயோ திலக்கம் தாயா பெற்றிருக்கா. குழந்தை காசி அப்படியே முடிச்சு வச்ச மாதிரி இருக்குதான். மருத்துவ வச்சு சொன்னா. மருத்துவ வச்சுட்டு உனக்கு என்ன வேலை? உடம்பு வலிக்குதுன்னு ஆஸ்பத்திரிக்கு போனேன். அங்க மருத்துவ வச்சு பார்த்தேன். சரி சரி. ஆண் குழந்தையா? இதுல என்ன இன்ட்ரெஸ்ட்? ஆனா ஒண்ணு, குழந்தை காசி மாதிரியே இருக்குன்னா சந்தேகப்பட்டியிலிருந்து மத்தவங்களுக்கு எல்லாம் விடுதலை. எல்லாரையும் கேட்டாச்சு, ஒவ்வொருதான் கேட்கணும். பிரின்சிபல் விட்னஸ் நீதான். சொல்ற யாரா உங்க அப்பா? நீ உன் பாஷையில சொல்லு, நான் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறேன். இல்ல நான் சொல்றேன், நீ தலையை மட்டும் ஆட்ட, அது போறோம். யாரு தலைமா? இல்ல செவிடனா? இல்ல
சஞ்சீவி நானா? ஒத்துக்க மாட்டியே, நீ கூட ஒத்துக்க மாட்டியே. யாரங்கே? இந்த சபல நாயுடுவுக்கு உடல் பூராவும் இந்திரனை போல் கண்களை வரைந்து வீதியில் ஓட விடுங்கள். என்ன காசி, உன் பையனுக்கு காதெல்லாம் ஒழுங்கா கேக்குதா? ஆனா ஒண்ணுடா, உன் முவா கிட்ட டொக்குதான் உன் பையன் கிட்ட காணும். ஐயா, நான் அந்த தப்ப பண்ணலீங்க. எவன்டா சொன்ன அதெல்லாம் தப்பு? என்ன, நான் தகப்பு இல்லைங்க அந்த குழந்தைக்கு. சரி, நீ இல்ல, இத்தனை நாளா வராத தகப்ப இனிமேதான் வரப்போறானா? சரி, அவன் வருவாங்கிற நம்பிக்கை திலகத்துக்கு இருந்ததுன்னா உன் கூட தங்குவாளா? ஊரே சொல்லுது நீதான் அவன் புருஷன். நீ ஏன்டா இல்லங்கிற? இல்லைங்க, அது தப்புங்க. என்ன தப்பு? இவனுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனா? ஒதுங்கி ஓரமாவே போயிட்டு இருந்தா எப்படிடா? அவனுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்கணும், மல்லிப்பூ எடுத்துட்டு போகணும், பக்கத்திலே இருக்கணும், அப்பப்ப தொடணும். இல்ல இப்படி ட்ரை பண்ணி பாரு. பையன் தனியா வளர்ந்தா கட்டு போயிடுவான், கூட ஒரு பொண்ணு வேணும்னு கேளு, அப்புறம் பாரு. காசி, எதையும் தப்பு நினைக்கிற வைக்கல தாண்டா தப்பு. உனக்கு தான் நிறைய உரிமை இருக்க. என்ன முதல்ல இருந்து ஆரம்பிங்கிறியா? ஏய், உங்ககிட்ட கத்தியே எனக்கு வயசாயிடும் போல இருக்கடா. சீப்போ. என்ன காசி? அன்னைக்கு ஒரு நாள் உனக்கு மல்லிப்பூ வாங்கிட்டு வந்தேன், அது வீணா போச்சு. அப்ப கொடுக்க முடியாம நின்னு போனத இப்ப கொடுக்கலாம்னு பாக்குறேன். வாங்கிக்கிறியா? நான் சின்னவனா இருக்கிறப்ப எங்க அப்பா பக்கத்துல தான் படுத்து தூங்குவனா. அப்போது இருந்து எங்க அம்மாவுக்கு என்ன கண்டா பிடிக்காது. இவனும் பாரு, என் தோள் மேல போட்டுக்கிட்டா நிம்மதியா தூங்குறான். தூக்கம் இல்ல? நீ பத்து பத்து பத்து. என்னது? ஜாங்கிரி உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன், சாப்பிடு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? குழந்தை பாதி ராத்திரில எழுந்துட்ட அழுவான், பாவம். நீ சோர்ந்து போய் படுத்திருப்ப, நீ அனாவசியமா முயற்சிக்க வேணாம். நான் இந்த ஓரமா இந்த பெஞ்சு பலகையிலே படுத்துக்கிறேன், ஒரு ஓரமா. வேணாம் வேணாம், இங்க வேத்து கொட்டம். நான் வழக்கம் போல வெளியே போய் படுத்துக்கிறேன். கூப்பிட்டியா? கூப்பிட்ட மாதிரி தோணுச்சு. நீ கதவை தாப்பா போட்டுக்க. வழக்கம் போலவே கதவை தாப்பா போட்டுக்க. நான் கோலத்தை தாண்டி வரேன், செவிலியர் குதிச்சுதான் வந்தேன். எல்லா தில்லுமுள்ள உங்களுக்கு பழக்கமாச்சே. கல்யாண வீட்லயும் கருமாதிக்கு போன இடத்துலயும் விரோதத்துக்கு இடம் இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் வந்தது கல்யாண விஷயமா தான். என் கல்யாணம் நாளைக்கு நிச்சயதார்த்தம். என் சார்புல நீங்களும் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கணும். பொண்ணு யாரு? யாரோ ஒருத்தி பிறந்திருக்கணுமே. யாரையும் எப்படி செஞ்சுக்குவீங்க? சில வருஷம் என்னாச்சு? அதான் ஒரு வழியா செட்டில் பண்ணி வச்சிருக்கேன். மறுபடியும் ஏன் ஞாபகப்படுத்துறீங்க? மறந்துடுங்க ப்ளீஸ். உங்களுக்கு வெக்கமா இல்ல? மனுஷ பிறவியா இருந்தா இப்படி செய்ய மாட்டாங்க. ஐயோ, நல்லா சொல்லுங்க. மனுஷ பிறவியா இருந்தா இப்படி செய்யவே மாட்டாங்க. ஆம்பளைங்கிற ஆணவம். ரைட் யூ ஆர். பெண்களுடைய வாழ்க்கை எப்படியான உங்களுக்கு என்ன? அதானே எனக்கு என்ன. அது சரி, நான் எப்படி போனா உங்களுக்கு என்ன? உங்களுக்கு ஏன் ஆத்திரம் பொத்துக்கிட்டு வருது? வழிக்கு விழுந்த பெண்களுக்கு எல்லாம் நீங்க என்ன வக்காலத்தா? அப்படி இருந்தா திலகத்து வீட்டுல இருந்தே துரத்தி இருக்க மாட்டீங்க. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கல, அதான் உங்களுக்கு ஆத்திரம். நீங்க இந்த மனசார காதலிச்சீங்க, அதான் உங்களுக்கு கோபம். நீங்க மேல ஆசைப்பட்டீங்க, அதான் உங்களுக்கு எரிச்சல். I know you love me. No, I hate you. இந்து, இனிமேலும் மூடி மறைக்க முடியாது. நீ சஞ்சீவியை நேசிக்கிற? ஒரு காலம் இல்ல. ஏன் பொய் சொல்ற? எனக்கு அவர் கண்டாலே வெறுப்பு. வெறுக்கிறது உண்மையா இருந்தா அவன் போட்டோவை கேலண்டருக்கு பின்னால ஏன் ஒட்டி வச்சிருக்க? ஏன் ஒட்டி வச்சிருக்க? அவர் அவமதிக்கணுங்கிறதுக்காக போட்டோவை கிழிச்சேன். நான் அவமதிக்கிற விஷயங்கள் அடிக்கடி நினைச்சு பாக்குறதுல
எனக்கு ஒரு ஆனந்தம், அதுக்காக ஒட்டி வச்சேன். இப்பவும் நீ உண்மையை ஒத்துக்க மாட்டேல? இந்து, நீ சஞ்சீவை நேசிக்கிறத ஒத்துக்கோ, நான் திலகத்துக்கு செஞ்ச அநீதியை ஒத்துக்கிறேன். சிந்து, திரைய வேலை கட்டி வெளியே வர வேண்டிய நேரம் வந்தாச்சு நம்ம 2 பேருக்கும். சஞ்சீவி, யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருந்த என் தங்கச்சி உன்னை உள்ளூரா நேசிக்கிறான்னு தெரிஞ்ச நேரத்திலேயே என் கௌரவம், என் சுயநலம் எல்லாத்தையுமே தூக்கி எறிய தயாராயிட்டேன். சஞ்சீவி, எனக்காக இல்லைனாலும் உன்னை மனசார நேசிக்கிறேன் தங்கச்சிக்காக உன் கல்யாண ஏற்பாடு உடனே நிறுத்த. நல்லா இருக்குப்பா. அதை நிறுத்திட்டு என்ன வெறுக்கிறவங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? சரி, இப்பவாறு என்ன விரும்புறேன்னு உன் தங்கச்சியை சொல்லுப்பா. நான் அப்படி சொல்வேன் எதிர்பார்த்தா நீங்க எல்லாம் முட்டாள்கள். இந்த ஆம்பளைங்க அத்தனை பேருமே வேஷதாரிகள் எனக்கு புரிஞ்சு போச்சு. சலம், இப்ப அவனை மட்டும் இல்ல, உன்னையும் சேர்த்து நான் வெறுக்கிறேன். இந்த ஆண் வர்க்கத்தையே வெறுக்கிறேன். சலம், நீயே உண்மையை ஒத்துக்கணுங்கிறதுக்காக தான் இத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன். அந்த நாள் வந்துருச்சு. தேங்க்யூ. நாளைக்கு உன் நிச்சயதார்த்தம் சொன்னியே, உடனே நிறுத்த. ஆராரோ 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 ஆரிவரோ, ஆள பிறந்தவனே அரசாள வந்தவனே, வெத்து குடிசையிலே விளையாட வந்தாயோ, வெத்து குடிசையிலே விளையாட வந்தாயோ, வந்தாய் வணக்கம் ஐயா. ஏம்பா, அவனை பாடி தூங்க வைக்கிறியா இல்ல பாடி எழுப்புறியா? திலகா, உன் பையன் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். உன் பொறுமைக்கும் வெற்றி, காசியோட பொறுப்புக்கும் விடுதலை. நாளைக்கே சலமும் இந்துவும் வந்து உன்னை மேலதாளத்தோட கூட்டிட்டு போறாங்க. என்னப்பா, வழக்கம் போல புரியல? வர வர நீ டமார செவடன் ஆயிட்ட. உன் பொறுப்பு தீந்துடுச்சு. உன் உதவியை நான் இன்னைக்கு மறக்கவே மாட்டேன். ஐயா, திலகத்தை கூட்டிட்டு போறாங்களா? அப்பா, ஆமா, நாளைக்கு வராங்க. திலகம் புறப்படுறதுக்கான ஏற்பாடெல்லாம் செய்ய. இத புடி. பாடாத, அவனே தூங்கிடுவான். காசி, காசி, ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற? உனக்கு சந்தோஷமா இல்ல? இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சலம் ஐயா இன்னைக்கு நாளைக்குள்ள வந்து நிச்சயமா உன்னை கூட்டிட்டு போயிடுவார்னு நான் நினைச்சேன். எப்படி நினைச்ச? எப்படின்னு சலம் ஐயாவுக்கு நல்லா தெரியும். சந்தனத்தை சேரலையோ, செவத்த பொண்ணு நெத்தியிலே செந்திச்சோ சேரலையோ, செவத்த பொண்ணு நெத்தியிலே. உரிமை இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பச்சை குத்தன பேரை இனிமேல நெஞ்சில வச்சுக்கிற தப்பு பெரிய துரோகம் இல்லையா?
அதான் அழிக்கிறேன். ஒரேடியா இங்கிருந்து அழிச்சிடுறேன். காசி விடுதலகம் விடுதலகம். வாங்கம்மா வாங்க வாங்க வாங்க. திலகம், சௌக்கியமா இருக்கியா? ஆமா காசே, இவங்களுக்கெல்லாம் காப்பி காப்பி. குழந்தை கொடு. பயலா அன்னைக்கு பார்த்தப்ப சாயல் தெரியவே தெரியல, இப்பதான் நல்லா தெரியுது. பயம் அப்படியே வெங்கடாச்சலத்தை அச்சில வார்த்த மாதிரி இருக்கா. சாயலா திலகம், எங்க அண்ணன் தான் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருந்தா இவ்வளவு துன்பம் வந்திருக்குமா? கடிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கேன். வாயை திறந்து மன்னிச்சுக்கோன்னு ஒரு வார்த்தை சொன்னா தேஞ்சா போயிடுவேன். திலகம், என்ன மன்னிச்சிடு. தீந்ததியம் பொறுப்பு. கிளி ஜோசியம் இன்னைக்கு தான் பலிக்க போகுது. திலகம், புறப்படு. எங்கம்மா? எங்க வீட்டுக்கு? நான் எதுக்கு? என்ன எதுக்குன்னு கேக்குற? புருஷன் வீட்டுக்கு போக வேண்டாமா? மன்னிக்கணுங்க, இதான் என் புருஷன் வீடு. இதோ இவர் தான் என் புருஷன். அப்ப அந்த குழந்தைக்கு அப்பா யாருங்கிற? குழந்தைக்கு உயிர் கொடுத்தது யாரா வேணா இருக்கட்டுங்க, உயிர் போல காப்பாத்தினது இவர் தாங்க. பெத்த தகப்ப இல்லைன்னாலும் குழந்தைய 24 மணி நேரமும் காப்பாத்தி ஆதரிச்சது இவர் தாங்க. அதனாலே உனக்கு புருஷன் ஆயிடுவார் அந்த முட்டாள். ஆமா, அவர் முட்டாள் தான் மாமா. அவருக்கு மாயாஜாலம் தெரியாது, மயக்க தெரியாது, பொய்யான வார்த்தைகளை சொல்லி பொம்பளைங்களை ஏமாத்த தெரியாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் மௌனமா அன்பு செலுத்துறது ஒண்ணுதான். எப்புள்ள அறிவு இருக்கு அவனுக்கு? தானா வர சிதேவி இப்படி உதறி தள்ளுறிய? எப்படிப்பட்ட பணக்காரடா? இவரும் பணக்காரர் தான் மாமா. பணம் ஒன்ன தவிர மத்த எல்லாத்துலயும் இவர் பணக்காரர் தான். பண்புல, குணத்துல, அன்பு காட்டுறதுல யாரோ செஞ்ச தப்புக்காக பழைய தன் தலைமையில போட்டுக்கிற அளவுக்கு துணிச்சல்ல பணக்காரர் தான் மாமா. ஏதோ ஒரு பலவீனத்துல படுக்கையில இடம் கொடுத்த ஒரே பாவத்துக்காக ஒரு பணக்கார கோழ ஆம்பளைக்கு என் வாழ்க்கையில இடம் கொடுக்க என் மனசு சம்மதிக்கல. குழந்தைய கொடுத்துட்டு அந்த குழந்தைக்கு இன்னொரு அப்பல வாடகைக்கு எடுத்துக்க சொன்ன பெரிய மனுஷனோட நான் எப்படி வாழ முடியும்? புருஷன் அயோக்கியனா கூட இருக்கலாம், ஆனா கோழியா இருந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. ஐயா, நான் படிச்சவே இல்ல. பத்தினி பதிவிரத்தைங்க கதையெல்லாம் எனக்கு அவ்வளவா தெரியாது. இப்ப எனக்கு நான் செஞ்சுக்கிட்டு இருக்க முடிவு சரியோ தப்போ தெரியாது. நீங்கெல்லாம் ஒப்புக்குவீங்களோ மாட்டீங்களோ தெரியாது. ஆனா ஒண்ணு, யாரையும் பழி வாங்கணுங்கிற எண்ணம் எனக்கு இல்லைங்க. ராத்திரி பூரா யோசனை பண்ண, இதான் சரியான முடிவுன்னு என் மனசாட்சி சொல்லுச்சு. மனசாட்சிக்கு அப்புறம்தான் சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாம். மனசாட்சிக்கு மிஞ்சி நான் நடக்கிறதா இல்ல. இந்த அனாதை கழுதையை இஷ்டத்துக்கு பேச விட்டுட்டு நாமெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோமே. இவளை காளிமுத்து, எங்களெல்லாம் அவமானப்படுத்தணும் திட்டம் போட்ட கூட்டிட்டு வந்தீங்களா? இதெல்லாம் உங்க வேலை தானா? இந்துமதி அம்மா, இது உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் அதிர்ச்சி தான். ஆனா என்ன, இனிய அதிர்ச்சி. உங்களை மாதிரி பெரிய மனுஷத்தனம் பண்றவங்களுக்கு எல்லாம் இப்படித்தான் பாடம் கற்பிக்கணும். எனக்கு பிடிக்கும்பா. உன்னோட முடிவுல புரட்சி மட்டும் இல்ல, புத்திசாலித்தனமும் இருக்கு. உன்னை விட ஒரு நாள் சின்னவனா இருந்திருந்தா கூட உன் காலில் விழுந்திருப்பேன். வேற யார் உன்னை பாராட்டுறாங்களோ இல்லையோ, உன் துணிச்சலுக்கு என்னோட பாராட்டுக்கள், என் வாழ்த்துக்கள். எல்லாரும் போயிட்டாங்களா? திலகத்தை கூட்டிட்டு போறீங்களா? அடே அடே, கதையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சீதைக்கு ராம என்ன வேணும்னு கேக்குறான் பாரு. இத கீழே வைடா, இங்க வாடா. கேட்காம நான் சொல்றதை கேட்டுக்க. எல்லாத்தையும் எப்படி ஒரு வார்த்தையில சொல்லி புரிய வைக்கிறது இவனுக்கு? நிழலா இருந்தது நிஜமாயிடுச்சுடா. கைய கொண்டா. இத
சேர்த்து வைத்தவள் விதியே கோதைக்கோர் குணவானை கொண்டு வந்து சேர்த்து விடும். தங்க குணம் இருக்கும், தாராள பணம் இருக்கும், மங்கைக்கோ ராஜாவே மணாளனாய் வருவானாம். இந்த ராணி ஒரு அமரனோடு வாழ தீர்மானித்து விட்டாள். பதவியை துறந்தல்ல, அந்த பாமரனுக்கு பதவியை கொடுத்து ஒரு சாமானியனை ஒரு சாம்ராஜ்யத்திற்கு அதிபதியாக்குவது கற்பனையில் ஒரு சாதாரண விஷயம்தான். மனம் நிறைந்த கற்பனைகளும் அந்த கற்பனைகள் என்றாவது நிஜமாகும் என்கிற நம்பிக்கையும் தான் இந்த ஏழைகளின் வாழ்க்கை வண்டியின் 2 சக்கரங்கள். நில்லுங்க, அங்கே நில்லுங்க. என்ன புறப்பட்ட அப்படியே எல்லாம் முடிஞ்சு போச்சா? என்ன சார், என்ன உனக்கு விஷயமே தெரியாதா? காலையில அடுத்து யார் பிரெக்னன்ட்? இந்துமதி ஓடி விட்டாப்பா. தனியா சொத்து வேண்டாம், சுகமும் வேண்டாம், கூட பொறுப்பு கூட வேண்டாம். ஒரு கால் கடுதாசி எழுதி வச்சுட்டு பொட்டியை தூக்கி கிளம்பி போட்டாப்பா. சலம் கதறான் பாவம். வெரி குட். என்ன வெரி குட்டுங்கிற? உங்களுக்கு அவள் கிடைச்சது ஒரு வாரத்துக்கு. ஒரு வாரம் என்ன, இன்னும் 1 மாசத்துக்கு ஆசைப்படலாம். நீங்க ஆசைப்படுங்க, நான் புறப்படுறேன். அப்புறம் மிஸ் நாயுடு, அடுத்த வாட்டி நான் உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கணும். சின்ன பையன் ஆசைப்படுற, ட்ரை பண்றேன். வரேன் சார்.